முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான வழக்கில் தீர்ப்பு பல அரசியல் மாற்றங்களுக்கு மட்டுமல்ல பல போராட்டங்களுக்கும் வித்திட்டுள்ளது. அதிமுகவினர் தீர்ப்பு வந்த அந்த நொடியிலிருந்து இன்று வரைக்கும் பல்வேறு வகைகள்ல பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அதிமுகவினர் மட்டுமல்ல, இன்று திரைத்துறையினரும் இந்த போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள். திரைத்துறையினர் மட்டுமல்ல, மீனவர்கள், வழக்கறிஞர்கள் என பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று திரையரங்குகள் மூடப்பட்டன. திரைத்துறையினர் இன்று உண்ணாவிரதமும் அடையாள ஒரு நாள் உண்ணாவிரதத்தையும் நடத்தி இருக்கிறார்கள். இந்த போராட்டங்கள் தொடர போராட்டங்கள் அமைதியான போராட்டங்கள் ஒரு பக்கம் என்றால், இந்த ஒரு தீர்ப்பு வந்த நாள்ல பஸ் எரிப்பு, சில அசம்பாவிதங்களும் நடக்கவே செய்தன. இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எழுப்பக்கூடிய கேள்வி, இந்த போராட்டங்கள் இது போன்ற ஒரு அரசியல் நிகழ்வு, இது போன்ற ஒரு அரசியல் திருப்பத்துல ஒரு இயல்பான ஒரு ரியாக்ஷனாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? விசுவாசத்தை காட்டக்கூடிய அளவிலான ஒரு போராட்டங்கள், ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கணுமா? அனுதாப அலையா, ஆதாய தேடலா என பல கேள்விகள் எழுந்திருக்கவே செய்திருக்கின்றன. இதை தாண்டி ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டம் என்பது ஏற்புடையதா உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்க, இதைத்தான் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர கேட்போம். அதிமுக தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஜாமீன் கேட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருந்த மனு இன்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லிட்டாரு திடீர்னு அப்படின்னா, அரசு கிட்ட இருந்து எனக்கு எந்த நோட்டீஸோ எந்த கடிதமோ எனக்கு வரல ஆஜராக சொல்லி அப்படின்னு திடீர்னு சொன்னதுனால நீதிபதி என்ன பண்ணிட்டாங்க, இந்த வழக்க திங்கட்கிழமைக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டாங்க. ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் ராம்ஜித் மெலானி என்ன சொன்னார்னா, இல்ல இது அவசர வழக்காக கருதி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதை அடுத்து நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க உயர்நீதிமன்றத்துடைய பதிவாளர்கிட்ட ஒரு மனு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனை அடுத்து அதிமுகவினர் கர்நாடக உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் இந்த மனு கொடுத்து முறையிட்டார்கள். அதன் பிறகு என்ன முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னா, நாளை அவசர வழக்காக இந்த வழக்கு ஜாமீன் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குதா அல்லது ஜாமீன் குறித்து உயர்நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளை காலை சுமார் 10:30 மணி போல நமக்கு தகவல் தெரிய வரும். இது லேட்டஸ்ட் அப்டேட். இது ஒரு புறம் இருக்கையில, இன்னொரு புறம் ஜெயலலிதா அவர்கள் கைதானதிலிருந்து தமிழகத்தில் பல்வேறு வகையான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இன்றும் தமிழகத்துல பல இடங்கள்ல அமைதியான முறையில் போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. இதுல ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லணும்னா, திரை உலகினர் போராட்டத்தில் குதித்தார்கள். முக்கியமா சென்னையில காலை முதல் மாலை வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டார்கள். இன்று திரையரங்கங்கள்ல திரைப்படம் எதுவும் போட்டு காட்டப்படவில்லை. ஷூட்டிங்கையும் இன்று ஒரு நாள் கேன்சல் செய்தார்கள். இது அதாவது தமிழகத்தில் நடக்கும் பல வகையான போராட்டங்களில் இதுவும் ஒன்று. இதை பற்றித்தான் விரிவாக இந்த நிகழ்ச்சியில நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள். அரங்கத்தில் அதிமுக மாநில மகளிர் அணி துணை செயலாளர் CR சரஸ்வதி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரைத்துறை இன்று இந்த போராட்டத்தில் குதித்திருந்தது, உண்ணாவிரதம் நடத்தியது. திரைத்துறை சார்பாக திரைப்பட இயக்குனர் நடிகர் திரு ரமேஷ் கண்ணா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ரமேஷ் கண்ணா அவர்களுக்கு, அதிமுகவினர் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திருக்காங்கன்னா, திரைத்துறை உட்பட பல்வேறு துறைகள்ல இன்று அடையாள போராட்டங்கள் நடந்தன. இது அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகிறது திரு ரமேஷ் கண்ணா. காவிரி விவகாரத்துக்கு திரைத்துறை போராடி இருக்கிறது, இலங்கை பிரச்சனைக்கு போராடி இருக்கிறது, சேது சமுத திட்டத்துக்கு போராடி இருக்கிறது, கர்நாடக தமிழ்நாடு பிரச்சனை வந்தபோது போராடி இருக்கிறது. ஆனால் ஒரு அரசியல் தலைவருடைய ஒரு தீர்ப்புக்கு எதிராக திரைத்துறை சேர்ந்த பிரமுகர்கள் அமைப்பு ரீதியா நீங்க போராடுறது அப்படிங்கிறது அரசியல் ரீதியானதாக பார்க்கப்படாது. இல்லை, நீங்க நடத்திய மற்ற விஷயங்களுக்காக நடத்திய போராட்டங்களும் இதுவும் ஒன்று. இது வேற தனிப்பட்டது. என்ன, இது அரசியல் ரீதியே கிடையாது. இதுல அரசியல் கலக்கல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய கொந்தளிப்புக்குன்னு ஒரு பகுதி தான் நாங்க. தமிழ்நாட்டு மக்களே கொந்தளிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பை கேட்டு. அதனால இது நாங்கள் தமிழக மக்களில் ஒருவராக எங்களுடைய தமிழக முதல்வர் அம்மா அவர்களை கைது செய்து நியாயமற்ற தீர்ப்பு என்பதை வெளிக்கொணரவும் எங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த போராட்டத்தை நடத்தணும். மற்றபடி அரசியல் வர சான்ஸே கிடையாது. தமிழக முதலமைச்சர் கைதானது நியாயமற்ற ஒரு விஷயம் அப்படின்னு போராட்டம் நடத்திருக்கீங்க. இது அரசியல் இல்ல அப்படிங்கிறீங்க. திமுக தலைவர் கைதானார், நியாயமற்ற, அப்பொழுது போராட்டம் நடத்தினீங்களா? ஆமா.
அப்ப திமுக தலைவர் கைதான போது இப்படி 100 கோடி ரூபாய் அபராதமும் இல்லன்னா ஒரு 10 நாள் லீவு நாள்ல கேப்ல கரெக்டா கடைசி நாள்ல தீர்ப்பை சொல்லி ஜாமீன் எடுக்க முடியாத மாதிரியும் ஒரு 4 வருஷத்துக்கு கொடுத்துட்டு 10 ஆண்டுகளுக்கு அவங்க தேர்தல் நிக்க முடியாத போது இதுதான் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட கொடுக்கப்பட்ட நீதியாக நினைக்கிறேன். அதனால்தான் போராடுறோம். இது கொடுத்தது ஒரு அரசியல் தலைவர் அல்ல, ஒரு அரசாங்கம் அல்ல, நீதிமன்றம் அப்படிங்கறது நீங்க உணரலையா? ஆமா, நீதிமன்றம் தான். நீதிமன்றம் கூட தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய மூத்த வழக்கறிஞர் ராம் ஜெத்மாலினி சொல்லியிருக்காரு, நீதித்துறையே கேவலப்படுத்தி விட்டது, தன்னுடைய நீதி இழந்து விட்டதுன்னு அவரே சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ அவர் சொல்றாருன்னா அவர் சாதாரண ஆள் இல்லையா? இந்தியாவிலே பெரிய வக்கீல் அவரே சொல்றார், ராம் ஜெத்மாலினி தண்டனை கொடுத்து தவறான தீர்ப்பு, ஒரு தவறான தீர்ப்பு. அவர் சொல்லும் போது தமிழக மக்களுக்கு சாதாரண எங்களுக்கு எல்லாம் அதானே தெரியும் இல்லையா? ஏன் நீதித்துறை தவறு செய்யலன்னா கரெக்டான நீதினா அப்புறம் அப்பீலே கிடையாது. கருணாநிதி கைதானது அவ்வளவு அநீதி அல்ல, கனிமொழி கைதானது அநீதி அல்ல, ராமதாஸ் கைதானது அநீதி அல்ல, அதை விட அதீதமான அநீதி இது ஆகிய காரணத்தினால போராட்டம் நடத்துறீங்க. கைதானதை பற்றி நாங்கள் இன்னும் பேசவே இல்லை, அது பின்னாடி பேசுவோம். ஆனா இப்பொழுது கொடுக்கப்பட்ட தண்டனையை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு அநியாயமான நீதி, அநியாயமான தண்டனை. 100 கோடி ரூபாய் எங்கன்னா ஃபைன் போடுவாங்க சார். திருநவே 60 கோடி சொல்றீங்க, இல்ல 9 கோடி சொல்றீங்க. அப்ப 100 கோடினா மறுபடியும் திருடி நாங்க மறுபடியும் ஃபைன் கட்ட சொல்றீங்களா? எங்க 100 கோடி ரூபாய் கட்டுவாங்க அவங்க? அப்ப கட்ட முடியாது தெரிஞ்சு நீங்க இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கீங்க. நான் சிஆர் சரஸ்வதி அவர்கள்ட்ட நான் எடுத்துட்டு போக விரும்புறேன். ஒரு அரசியல் ரீதியான ஒரு கைது நடக்கிறது, ஒரு அரசாங்கம் கைது செய்கிறது, அதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியது, அதுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் புரிந்து கொள்ளக்கூடியது. வழக்கு நடந்து ஏறத்தாழ 18 ஆண்டுகள் நடந்து அதற்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு ஏற்புடையதல்ல, தீர்ப்பு தவறானது அப்படின்னா இறுதி தீர்ப்பு அல்ல, நிச்சயம் இறுதி தீர்ப்பு அல்ல. நீங்களே தொடர்ந்து சொல்லிடுறது போல இதற்கு எதிராக நீங்க நடத்த வேண்டிய ஒரு போராட்டம் சட்ட போராட்டம், அது நடக்க வேண்டியது நீதிமன்றத்துல, அது நடந்துட்டு இருக்கு. அது அதிமுக சார்பாக, தமிழக முதலமைச்சர் சார்பாக, குற்றம் சாட்டப்பட்ட அனைவரின் சார்பாகவும் நடந்துட்டு இருக்கு. மாறாக இங்க உண்ணாவிரதம் நடத்துவதும், இல்லாட்டி பஸ்ஸை எரிப்பதும், இல்லாட்டி சாலை மறியல் செய்வதும், இந்த மாதிரியான போராட்டங்கள் என்ன விளைவை இந்த தீர்ப்புல உருவாக்கிடும்? தீர்ப்பு மாத்திர போகுதா? என்ன நன்மையை இந்த வழக்கில் ஏற்படுத்த போகுதா? நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் ஆரம்பிக்கும் போது முன்னாள் முதல்வர் அப்படின்னு அம்மா சொன்னீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் என்னாலும் அவர் தான் முதல்வர். எங்கள் மனதளவில், அரசியல் அளவில் நான் சொல்லல, மக்களுடைய இன்றைக்கு மக்களுடைய மனதிலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றுக்கிறது இருக்கா? சொல்லலைங்க, தற்காலிக முதல்வர். என்னாலும் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான். சரியா? இந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மாதிரிலாம் நாங்க பேசல. இந்த வழக்கு வருது. அதாவது நீங்க ரமேஷ் கண்ணா அவர்கிட்ட கேட்டீங்க, கனிமொழியை கைது செய்யும் போது, கருணாநிதியை கைது செய்யும் போது ஏன் ஏற்பாடு நடத்தல? கனிமொழி கைது செய்யப்பட்டது ஊழல் வழக்கு, லஞ்ச வழக்கு. 1 லட்சம் இது சொத்து, அதாவது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குக்கும் லஞ்சம் ஊழல் வழக்குக்கும் வித்தியாசம் உண்டு. லஞ்சமும் ஊழல் என்பது மக்கள் பணத்திலிருந்து மக்களுடைய பணத்தை சட்டத்துல தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நீங்க நன்கு அறிவீங்க. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. ஆமாங்க, தட் இஸ் நாட் ப்ரூவ்ட் பேக். அவர் அவர் ஒரு தனி கோர்ட்டு, ஒரு கர்நாடகா கோர்ட் உட்கார்ந்துகிட்டு ஒரு முதலமைச்சரை வர சொல்லி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து நிரூபிக்கப்பட்டிருக்கா? நிரூபிக்கப்படும், நிரூபிக்கப்படக்கூடிய ஆதாரம் இருக்கு. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததனால் நிரூபிக்கப்படவில்லை. இப்பொழுது வந்திருக்கும் பாரதிய ஜனதா நிரூபிக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறோம். ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் எல்லாம் முடித்து விட்டு அந்த வழக்கையும் பார்ப்பாரு. நரேந்திர மோடிக்கும் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாங்க, ஒரு கடந்த ஆட்சியில் பிரதமர் குற்றச்சாட்டப்படுகிறார். 1,86,000 கோடி நிலக்கரி ஊழல் என்று சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் குற்றம் சாட்டப்படுகிறார். கனிமொழி குற்றம் சாட்டப்படுகிறார். முன்னாள் அமைச்சராக இருந்த ராசா குற்றம் சாட்டப்படுகிறார். நாங்க அதிமுக சொல்லலையே, வழக்கு எடுத்து எல்லாமே குற்றச்சாட்டுகள் தானே, நிரூபணமாக நிரூபணம் ஆகக்கூடிய ஒரு வழக்கத்தானே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அவங்க குற்றவாளியே இல்லைன்னா எதுக்கு 6 மாசம் ஜெயில உட்காந்து கேள்வி கேட்டா அடுத்து நீங்க கேட்பீங்க எதற்காக? இன்னைக்கு அன்றைக்கு இந்த வழக்கை பொறுத்தவரை நான் முதல் தெளிவா தெரிவிக்க விரும்புறது என்னன்னா, இவர் குன்ஹா அவர்கள் ஒரு நீதிபதி. அவர் தீர்ப்பு சொல்லும் போது காலையிலிருந்து மாலை வரைக்கும் அலைக்கழித்து அம்மா அவர்களை உட்கார வைத்து அதை தாமதப்படுத்தி சொல்றாரு. 10 வருஷம் எலெக்ஷன்ல நிக்க கூடாதுங்கிறாரு.
4 வருஷம் ஜெயில் தண்டனைங்கிறாரு. சொல்லல 10 வருஷம் நிக்க கூடாதுன்னு அவர் சொன்னது சாராம்சத்துல வருது. 100 கோடி ஃபைன் போடுறாரு. அதாவது ஒரு வழக்கினுடைய சாராம்சம் 66 கோடி, அவர் போட்டிருக்க அபராதம் 100 கோடி. வரலாற்று திரும்பி பார்த்தா பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் ஒரு வழக்கை சந்திச்சார், மாட்டு தீவன ஊழல். அது கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் ஊழல்ங்கிற வழக்கு அது வந்தது. அவருக்கு அங்கிருந்து நீதிமன்றம் எவ்வளவு ஃபைன் போட்டாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 25 லட்சம் ரூபாய். 900 கோடிக்கு 25 லட்சம் ரூபாயா அன்னைக்கு அவங்க அபராதம் போட்டாங்க. ஆனால் ஒரு 66 கோடி ரூபாய் வழக்கு, அதுவும் அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்தாருன்னு சொல்லப்படுற ஒரு வழக்கு ஒரு தனி நீதிமன்றத்தில் ஒரு 100 கோடி அபராதம் விதிக்க வேண்டும். அப்படிங்கிற போது இது இந்த வழக்கு எல்லாத்தையுமே கிரிவியன்ஸ் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. இது எல்லாத்தையும் எதிர்த்து கேட்கறதுக்கான அத்தனை சட்ட வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனா நீதிமன்றத்துல இன்னைக்கு இந்த உண்ணாவிரதம் நடத்துறதுனாலயோ போராட்டங்கள் நடத்துறதுனாலயோ பஸ் எரிப்பிலையோ ஒரு விஷயம் சின்ன மாற்றங்கள் ஒரு விஷயம் இன்னைக்கு திரை உலகத்தை எங்களை அம்மா அழைத்து நீங்க உண்ணாவிரதம் இருங்கன்னு சொல்லல நாங்க யாருமே. ஆனா அவர்களுடைய உணர்வோடு இன்னைக்கு நீங்க பத்திரிகை படிச்சிருப்பீங்க, ஒரு +2 மாணவி தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க மதுரையில, இறந்தும் போயிட்டாங்க தீக்குளிச்சு. அதை நாங்க சொல்லி செஞ்சாங்களா? அந்த உணர்வு இது தவறு. இன்றைக்கு மக்களுடைய தலைவர் கைதான போதும் இதே போன்ற தீக்குளிப்புகள் நடந்தன, மரணங்கள் நடந்தன. அது அவர்கள் கட்சி சார்பா தான் பண்ணாங்க. நீங்க இறந்து போன பெண் நீங்க கட்சியை சேர்ந்தவர் அல்ல. 30 பேர் இறந்திருக்காங்க. 30 பேர்ல பாதி பேர் நீங்க கட்சிக்காரங்கன்னு சொல்லலாம். இந்த ஒரு +2 மாணவி ஒரு கல்லூரி மாணவியும் இன்னைக்கு இறந்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் அம்மாவுடைய திட்டங்கள் இருக்கிறது. அதைத்தான் நான் திரு பாலு அவர்கள்ட்ட எடுத்து போக விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த ஒரு போராட்டங்கள் அப்படிங்கிறது அதிமுக நடத்துறதை தாண்டி திரையுலகம் இதுல போராட்ட களத்துல உதிக்கிறது. மீனவர்கள் போராட்டத்துக்கு வராங்க, வழக்கறிஞர்கள் ஒரு பிரிவினர் வராங்க. ஆக இந்த ஒரு தீர்ப்பானது ஒரு கணிசமான அளவுக்கு அனுதாபத்தை, இது அதீதமானது, இந்த 100 கோடி ரூபாய்ங்கிறது அதீதமானது, இந்த ஒரு தீர்ப்பு ஏன் இவ்வளவு அநீதியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஒரு கணிசமான அளவுக்கு செக்ஷன்ஸ் இல்லைங்கிறத நீங்க மறுக்க போறீங்க. அதாவது முதல்ல ஒரு புகழ்பெற்ற சிரிப்பு நடிகர், அவர் திரைத்துறையில் தான் சிரிப்பு காட்டுவார்னு நினைச்சேன். ஆனா இது போன்ற விவாதங்கள்லயும் அவரு நம்ம குலுங்கி குலுங்கி சிரிக்கிற மாதிரி அவர் சொல்றாரு. என்னன்னா தமிழ்நாடு நாங்க பாப்போமா என்னன்னா தமிழ்நாடு முழுக்க கொந்தளிச்சு போயிருக்குதான், மக்கள் எல்லாம் அப்படியே கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க, அதனுடைய வெளிப்பாடு தான் நாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ரொம்ப பாக்குறதுக்கு வினோதமா இருக்கு. இன்னைக்கு கூட நான் போக்குவரத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா சென்னை இயங்கிட்டு இருக்கு, எல்லா நிறுவனங்களும் செயல்படுது, எல்லாரும் அவங்க அப்படின்னு அவரு என்ன சொல்றாங்க, சென்னையில நீங்க பரபரப்பா போக்குவரத்து பார்த்திருக்கலாம் ஐயா, சென்னையில பரபரப்பா போக்குவரத்து பார்த்திருக்கலாம், ஆனா ஒரு மூலையிலும் உண்ணாவிரதம் நடக்குது, அதை பாத்தீங்களா? சரி, அடுத்தது இன்னொரு செய்தி. அம்மா பாருங்க, அம்மா சொல்றாங்க எல்லா பக்கமும் அமைதியா நடக்குது போராட்டம், இல்ல அவங்க பாராட்ட வேண்டிய விஷயம். சரி, ரைட்டுங்க. இவங்க சொல்றாங்க 2G ஊழல் வழக்கு. இது யார் சொல்றா ஊழல் வழக்குன்னு சொல்றாங்க? இது என்ன வழக்குன்னு எனக்கு தெரியல. இவங்க நிரந்தர முதல்வர் ஒரு கட்சி, அந்த கட்சியை சார்ந்தவங்க. அன்புமணி ராமதாஸ் மீது இருக்கிறது என்ன வழக்கு? அதாவது எல்லாமே நான் சொல்றேன், நீங்க சொன்னீங்கல்ல முதல்ல தூக்கத்துல சொன்னீங்க, ஊழல் குற்றச்சாட்டு. ஊழல் குற்றச்சாட்டு என்ற அடிப்படையில் 1991 96 வரை மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றதாக சொல்லி, அதன் அடிப்படையில் 96 ஊழலுக்காகவே வீட்டுக்கு அனுப்பினார்கள் அதிமுகவை. அதே போன்று 2011 2Gல மிகப்பெரிய ஊழல் செய்தார்கள் என்று சொல்லி திமுகவை வீட்டுக்கு அனுப்பினார்கள் மக்கள். அதற்கு பிறகு நீங்க சொல்லக்கூடிய அந்த 96க்கு பிறகு 5 சட்டமன்ற 5 நாடாளுமன்ற தேர்தல்கள் வந்திருக்கு. அதுல எத்தனை தேர்தல்கள்ல அதிமுக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பதிவு செஞ்சாகணும். அதாவது சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய தேர்தல் வர 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு நீண்ட பட்டியல், இதுதான் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய சொத்து விவரங்கள் அப்படிங்கறத தேர்தல் பிரச்சாரத்தில் முன் வச்சது. அதற்கு பிறகுதான் மக்கள் மீண்டும் எலக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம மறுக்கணுமா? முக்கியமானது என்னன்னா, இது எல்லாமே ஊடகங்களால் சொல்லப்பட்ட ஊழலாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டதால் பேசப்பட்ட ஊழலாகவும் இருந்த ஊழல்களுக்கே மக்கள் இந்த அளவிற்கு ஒரு ஊழலை எதிர்ப்பதற்கான ஒரு வாக்கை அளித்து அந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால், ஒரு ஊழல் வழக்கு விசாரிக்கப்பட்டு
குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றங்கள் சாட்சிகள் வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் இவர் ஊழல்வாதி, இந்த பணத்தை எப்படி இவர் பெற்றார் என்பதற்கான இவர் அளித்த வாகனங்கள் மிக மோசமானது, நீதிமன்றத்தை நம்ப வைப்பதற்காக ஏமாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் என்று ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த ஊழல் யார் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் செய்தாலும் அவர்கள் மீது அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்குரிய மக்களுடைய மனப்பாடு. அதே போன்று நீங்கள் துவக்கத்திலே சொன்னது போன்று நடிகர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு தமிழ் திரையுலக நடிகர்கள் உண்ணாவிரதம் இல்லை. சரத்குமார் அவர்கள் சொல்ல போகிறார். அதிமுகவினுடைய நடிகர்கள் அதிமுக உறுப்பினர் இல்ல, இன்னைக்கு வந்து உட்கார்ந்து பிரபு விக்ரம் வந்தாரு அதிமுக உறுப்பினர். இன்றைக்கு தமிழ் திரையுலகினுடைய முன்னணி நடிகர்கள் எத்தனை பேர் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டார்கள் பட்டியல் அடித்து நீங்க பேர்லாம் எல்லாருமே இரண்டு காரணத்தால் வந்தவர்கள். ஒன்று, இந்த அரசை பகத்திக் கொள்ளக்கூடாது. இன்னொன்று, இந்த கட்சியோடு இவர்களோடு ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பில் இருந்தவர்கள். ஆனால் நடுநிலையான நடிகர்கள் பலர் இந்த உண்ணாவிரதத்தில் திட்டமிட்டு கலந்து கொள்ளக்கூடாது என்று இருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு நாடகம். இன்றைக்கு யாராவது திருப்பி தெரிவித்தாங்களா திரைத்துறையை சேர்ந்தவங்க இந்த போராட்டம் நடத்தக்கூடாது, எதுக்காக இந்த போராட்டம்? நீங்க சொல்லக்கூடிய அதே முன்னணி நடிகர்கள் யாராவது சொன்னாங்களா எதுக்கு இதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தணும்னு? அவங்களுக்கு அமைப்பு ரீதியா வெளியிலேயோ இல்லாட்டி அமைப்புக்குள்ளேயோ சொன்னதா உங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கு? இதுவரையில சொல்லல. ஆனால் நான் சொல்ல கேள்விப்பட்டு நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா சொல்லுவாங்க. அதற்கான சூழல் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அதே போன்று நாங்க ஒண்ணும் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சி மாதிரி சினிமாக்காரர்கள் எங்க சினிமாவில் தான் நடிக்கணும், நாங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர், நாங்க தான் ப்ரொடியூசர், எங்கள் அம்மாவை பாராட்ட வார வாரம் நிகழ்ச்சி நடத்தும் எந்த நடிகரையும் நாங்கள் இது பண்ணது இல்லைங்க. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் சங்கம் இது போன்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாக பத்திரிகைகளுக்கு செய்தி வெளியிட்டது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது, ஆபத்தானது. இந்த முயற்சி மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் இன்றைக்கு செய்திருக்கிறது என்பதை நான் ஒரு வழக்கறிஞராக இந்த இடத்தில் சொல்லுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், யாருக்கும் ஆஜராவதற்கு வழக்கறிஞர்களுக்கு உரிமை இருக்கிறது. வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் பால் கனகராஜ் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்காக ஆஜராக வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக அவர் ஆஜராகலாம். ஆனால் அதே சமயத்தில் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களை கொண்ட அந்த சங்கத்தை ஒரு தனிநபருக்காக ஒரு வழக்கிற்காக இது தவறு என்று சொல்வதும், காவிரி பிரச்சனைக்காக இந்த தீர்ப்பு என்று சொல்வதும் ஒரு நீதிமன்ற உத்தரவை நீதிபதியினுடைய செயல்பாட்டை விமர்சனம் செய்யக்கூடிய செயல். இது மிக தவறான. இந்த ஒரு கேள்வியை தான் பிரதானமாக எழுப்புகின்றோம். இந்த பகுதியில் நம்முடைய பத்திரிகையாளர் திரு கார்த்திகேய செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்னைக்கு திரைத்துறையினர் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள், மீனவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த போராட்டங்களை எல்லாம் எப்படி பார்ப்பது? ஆளும் கட்சி மீது இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறதுனால ஒரு ஆதாய தேடல் அப்படின்ற ஒரு விமர்சனம் சரியா, அல்ல ஒரு பரவலான ஒரு அனுதாபம் இருக்கிறது. அந்த அனுதாபத்தின் காரணமாகத்தான் அதிமுகவினரை தாண்டி பல துறையினரும் போராட்டம் நடத்துவதாக புரிந்து கொள்ளலாம். இயல்பா ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற ஒரு பெரிய அளவுக்கு பாப்புலரைஸ்டு ஒரு லீடர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கன்விக்ஷன் அப்படின்னு வரும்போது அதுல வர்ற எமோஷன்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் டே ஒன்ல டெஃபினட்டா ஸ்பான்டேனியஸா இருக்கும். அதை எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது தொடர்ச்சியாகவும் கூட அவங்க சிறையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும், அதன் தொடர்ச்சியாக அவர்களுடைய வயது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பார்க்கும்போது அனுதாபம் என்பது இயல்பா வரும். ஒரு விமன் பிளஸ் 67 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க, பிளஸ் அவங்களோட பொசிஷன். இன்னொன்னு என்னன்னா, இந்த கடந்த 3 ஆண்டுகள் நம்ம ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ் ரிலேட்டிவா பாக்குறதுங்கிறது மறந்துடும் மக்களுக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல பெரும்பாலும் பாப்புலரைஸ்டு ஸ்கீம்ஸ் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிலாம் இருக்கிற பட்சத்துல அது ஒரு இது மாதிரியான அனுதாபம் அப்படிங்கிறது வந்து இயல்பான ஒன்றுதான். கட்சி தொண்டர்கள்ட்ட வர அனுதாபத்தை பத்தி நான் சொல்றேன். பொதுமக்களும் கூட நிறைய பேர் வந்து இது ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் பாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. ஒரு ஜெனரல் மூட் அனுதாபம் அப்படிங்கிறீங்க இல்ல, அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, அதற்கு பிறகு அடுத்தடுத்த 2வது நாள் 3வது நாட்கள்ல இன்றைக்கு நடக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும்போது நீங்க வந்து இப்போ
வேலூர்ல ஒரு மாநகராட்சியில தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்ற அந்த தீர்மானமாகட்டும், அல்லது எக்மோர் கோர்ட்ல நடந்த ஒரு நிகழ்வாகட்டும், நீங்க வந்து ஒரு எஃபிஜி பர்ன் பண்ற மாதிரியான ஒரு விஷயமாகட்டும், இதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் அந்த அனுதாபத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழத்தான் செய்யுது. இதுல வந்து பெரும்பாலான கட்சி தொண்டர்கள் தங்களுடைய சொந்த அந்த அவங்களுக்கு வந்து ஒரு இயலாமை இருக்கும். இந்த நேரத்துல என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இயலாமையில நிறைய பேர் வர்றாங்க. நிறைய பேருக்கு வந்து தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இது எங்க விமர்சன பார்வைக்குள்ள வருது அப்படின்னா, இப்ப வந்து இன்னைக்கு திரைப்படங்களை வந்து முழுமையா திரை அரங்குகளை நாங்க வந்து மூடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. இப்ப திரைத்துறையினர் வந்து நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அவங்க வந்து தங்களை வந்து இதுல சாலிடாரிட்டிக்கு வர்றோம் அப்படிங்கறது கூட புரிஞ்சுக்க முடியும். அதாவது திரையரங்குகள் மூடல் அப்படிங்கறதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கின ஒரு விஷயமா இருக்குதா, அதிகப்படியான ஒரு விஷயமா இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழத்தான் செய்யுது மக்கள் மத்தியில. இது ஒரு சற்று அதீதமா நீங்க பாக்குறீங்க. ஆமா, அதாவது நீங்க இப்போ நான் ரெண்டு விதமா அதை சொல்றேன். திரைத்துறையினர் உண்ணாவிரதத்துல பங்கேற்பது என்பது அவர்களுடைய தங்கள் சாலிடாரிட்டியை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் திரையரங்குகளை ஒட்டுமொத்தமா நாங்க மூடுறோம் ஸ்கிரீன்ஸ். ஏன்னா முதல் நாள்ல வந்து ஆல்மோஸ்ட் 2 ஷோ கேன்சல் பண்ணியாச்சு. ஒரு திரையரங்கு உரிமையாளர்கள் ஏன் திரைத்துறையினர் வந்து இன்னைக்கு நடிக்காம சாலிடாரிட்டியை காட்டலாம்? இல்ல, திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த போராட்டத்தில் உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்வதை வந்து நம்ம இயல்பா ஏற்றுக்க முடியும். ஆனால் திரையரங்குகளை மூடுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து பல்வேறு நபர்களை சார்ந்த ஒரு விஷயம். ஒரு திரையரங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொது இடமாக இருக்கிறது. அந்த பொது இடத்தை நோக்கி நிறைய பேர் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, ஏற்கனவே புக் பண்ணி இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்த்து வந்து நீங்க வந்து ஒரு புஷ் பண்றது தானே, நீயும் இதுல வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை ஏற்படுத்துற ஒரு விஷயமாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பொதுமக்கள்ல எல்லாருமே இதை வந்து எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. ஆனால் இது ஏன் அதீதமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இருக்குல்ல. நீங்க வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கட்சிக்காரர்கள் அல்லது அதை தாண்டி சிம்பத்தைசர்ஸ் நிறைய இருக்காங்க. அதாவது ஒரு உறுப்பினர்களாக இல்லாதவர்களும் நிறைய சிம்பத்தைசர்ஸ் இருக்காங்க. அதை கடந்து இந்த பாப்புலர் சிஎம்ஆ இருந்ததுனால அதுக்கான சிம்பத்தைஸும் நிறைய இருக்குது. அதையெல்லாம் கடந்து வர்த்தக ரீதியான சில அணுகுமுறைகள் அப்படிங்கிறது வந்து எல்லா ஆட்சிகளிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. திரு ரமேஷ்கண்ணா அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். ஒட்டுமொத்த திரைத்துறையினரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மாறுபட்ட கருத்து ஏதும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஏன் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளல? ஏன் கமல்ஹாசன் பங்கு கொள்ளல? அஜித் ஏன் பங்கு கொள்ளல? திரு ரமேஷ் கண்ணா நான் பேசுவதை கேட்குதா? திரு ரமேஷ் கண்ணா தொடர்புல இருக்கீங்களா? ரைட், நான் மீண்டும் திரு ரமேஷ் கண்ணா அவர்கள்ட்ட நான் கேட்க வருகின்றேன். அதற்கு முன்பாக CR சரஸ்வதி அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். ஒரு கடந்த 3 நாட்களா பார்க்கும்போது அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, சதி வலை பின்னப்பட்டிருக்கிறது, இந்த தீர்ப்புக்கு பின்னாடியே சதி இருக்கிறது, குன்ஹா எப்படி என்று நீதிபதியை கூட நீங்க கேள்வி கேட்கிறீங்க. தமிழக முதலமைச்சர் இருந்தால் இன்னைக்கு வந்து அவங்களுடைய கருத்து இப்படியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இது போன்ற கேள்விகள்லாம் பேட்டிகள்ல தமிழக முதலமைச்சர் கிட்ட நீதிமன்ற தீர்ப்புகள் சார்ந்து கேட்கப்படும் போது அது என் சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி, எந்த வழக்கா இருந்தாலும் சரி, நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிப்பதோ இல்லாட்டி அதுக்கு உள்நோக்கத்தோடு பேசுவதோ ஏற்புடையதல்ல அப்படிங்கறதுதான் தமிழக முதலமைச்சர் எப்பொழுதுமே ஜெயலலிதா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருந்திருக்கிறது. அன்றைய தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடாக இருந்திருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து இதனால சதிவலை பின்னப்பட்டது, காவிரி விஷயத்தினால இது செய்யப்பட்டது, இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி சதிவலை அப்படிங்கும்போது இது ஒரு உள்நோக்கம் ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்புடையதா இருக்குமா என்ன? இந்த தீர்ப்பை பற்றி நாங்க விமர்சனம் பண்றதை சொல்றீங்க. ஒரு மிகப்பெரிய உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், நம்ம சகோதர வழக்கறிஞர் கூட இங்க இருக்காங்க. வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கத்துல சட்டத்துறை அமைச்சரா இருந்தவர், மூத்தவர், எத்தனையோ வழக்குகள்ல போராடி ஜெயித்தவர் திரு ராம்ஜெத் மல்லானி என்ன சொல்லிருக்காங்க இந்த வழக்கை பத்தி? அவர் டெக்னிக்கலா சொல்றாரு, ஆனா அதுக்கு உள்நோக்கம் அவர் டெக்னிக்கலா, அவர் அட்வொகேட்ங்கிறதுனால அந்த டெக்னிக்கலா வெளிப்படுற வார்த்தைகள் எங்களுக்கு டெக்னிக்கலா விட எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை நாங்கள் ஒரு தெய்வமா நினைக்கும் போது அவரை கொண்டு போய் ஒரு சித்திரவதை செய்வதை போல அவரை போர்ட்ல அவ்வளவு நேரம் உட்கார வச்சு இந்த 3 நாட்களாக உட்கார வச்சு வெள்ளை புடவையை கட்ட சொல்லி அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொன்ன போது கூட இங்க இருக்கிற டாக்டர் போய் பாருங்க, நீங்க வெளியில போய் பார்க்க கூடாதுன்னா ஒரு அளவுக்கு மீறின என்ன சட்ட விரோதம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். சட்டத்தின் ஒரு மக்கள் வழக்கு நடந்திருக்கிறது, அதுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு பிறகு ஒரு கைதிக்கு உண்டான விஷயம். அந்த வழக்கை நாங்க தீர்ப்பாவே நாங்க நினைக்கலையே, அது நீ நியாயமான தீர்ப்பா யாரும் பேச போறது இல்லையே. இல்லங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன். இவர் என்ன சார் என்ன சொன்னாங்க, ஊழல் செஞ்சதுனால 96 வீட்டுக்கு அனுப்பப்பட்டாருன்னு. அதே மக்கள், நான் பேரறிஞர் என்ன ஒரு வார்த்தையை சொல்லுவார், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னுவார்.
அதே மக்கள் தான் 2001 மிக பெரிய வெற்றியை தந்தார்கள். அதே மக்கள் தான் தற்போது மக்களவை தேர்தலிலும் தனியாக நின்ற அம்மாவுக்கு 37 தொகுதிகளை தந்தார்கள், கூட்டணியே இல்லாமல். அப்படி அவர்கள் ஊழல்வாதியின் மக்கள் நினைத்திருந்தால் அடுத்தடுத்து இவ்வளவு பெரிய வெற்றி எப்படி மக்கள் கொடுத்திருக்க முடியும்? இவர் ஊழல் செய்தவர், இவருக்கு நாம ஏன் வாக்களிக்கணும்னு தனியாக நின்று ஜெயிச்சார். பேச்சு 2006, 7, 8 காலத்திலுமே இருந்திருக்கு. 2009 திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றதை மக்கள் அங்கீகரிச்சாங்களா? 2009 சர்க்காரியா பிரச்சனை இருந்த பிறகு திமுக பல முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அப்ப மக்கள் அந்த ஊழல் அங்கீகரிச்சதா நீங்க அர்த்தம் கொள்வீங்களா? இல்ல, அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். ஊழலால் ஒதுக்கப்பட்டாருங்கிறாருல, ஊழலால் ஒதுக்கப்படவில்லை. அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த ஊடகங்கள் அம்மா என்னமோ சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நகை போடுற மாதிரியும், சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் செருப்பு வாங்குற மாதிரியும், அதாவது சினிமாவில் மன்னிக்க வேண்டிய அரசியலுக்கு வந்த பிறகுதான் நகைகள் போடுவதை போலவும் அவர்கள் வீடை வாங்கியதை போலவும் சித்தரிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சம்பவத்தை தெளிவுபடுத்த விரும்புற, அம்மாவுக்கு ஒரு தர்ம சிந்தனை இன்னைக்கு அல்ல, அவர் சினிமாவில் நடிக்கிற காலத்திலேயே உங்களுக்கு நினைவு இருக்கும். இவையெல்லாம் விளக்க வேண்டிய இடம் கோர்ட். இருக்கும்போது மேல்முறையீடு செய்யறதுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போக வாய்ப்பு இருக்கிறது, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது இறுதி தீர்ப்பு அல்ல. ஆனா இது எல்லாமே நீங்க செய்ய வேண்டியது சட்ட ரீதியாக. நீங்க வெளியில அரசியல் ரீதியாக ஒரு தீர்ப்பை பற்றி விமர்சிப்பது தீர்ப்பு அதிகமான தீர்ப்பு. இவர் சொல்லி இருக்க தீர்ப்பை ஏத்துக்கல முடியலங்க. ஒரு 100 கோடி அபராதம் கட்டு, ஒரு 10 வருஷம் நீங்க உங்களுக்கு அத்தனை உரிமைகளும் இருக்காது. சட்ட ரீதியா எதிர்கொள்ளலாம். அதற்காக நீங்க ஒரு போராட்டங்களையோ கடையடைப்பையோ பஸ் எப்படி நியாயப்படுத்த முடியும்? பஸ் எரிப்பு அதிமுக நாங்க இவர் இப்பொழுது சொல்றாரு இல்லையா, வழக்கமா இன்னைக்கு நடக்குதுன்னு மன்னிக்க வேண்டும், அரசியலா பேசல. அவர்களுடைய தலைவர் நடத்திய நிகழ்ச்சியிலேயே மாமல்லபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியோட சம்பவம் எல்லாருமே கேட்கிறேன். காஞ்சிபுரத்தில் நடந்த நிகழ்வையோ இல்ல தமிழகத்துடைய இதர பகுதியில் நடந்த ஒரு நிகழ்வையோ எப்படி நியாயப்படுத்த முடியும்? இது எல்லாமே சட்ட ரீதியாக கோர்ட்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு கிரிவியன்ஸ் இருக்கும், அது நியாயமற்றதாகவே நீங்க கருதலாம். அது மேல்முறையீடு செய்யறதுக்கான அத்தனை உரிமைகளும் உங்களுக்கு. கட்சி தொண்டர்களுடைய ஒரு நிமிஷம் ரமேஷ் கண்ணா கூடுதல் இந்த கேள்வியை சேர்த்து எடுத்துக்கோங்க. திரைத்துறையுடைய முன்னணி பிரபலங்கள் நடிகர்களான அஜித், விஜய், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஏன் பங்கு கொள்ளல? உங்களுடைய போராட்டத்தில் ஷூட்டிங் இருக்கிறாங்க. விஜய் இங்க இல்ல. விஜய் டோட்டலா மகாராஷ்டிரா இருக்காரு, கத்தி ஷூட்டிங்ல. ரஜினிகாந்த் விஜய் மகாராஷ்டிரா ஷூட்டிங் இருக்காரு. ரஜினிகாந்த் லிங்கா ஷூட்டிங் இருக்காரு. லிங்கா ஷூட்டிங் இருக்காரு. லிங்கா ஒரு அறிவிப்பு அனுப்பினாரா? அப்புறம் கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது இந்த போராட்டம் சரியாக கிட்டத்தட்ட டிசைட் பண்ணி 2 மணி நேரத்துல முடிவு பண்ணது. அஜித் அங்க ஷூட்டிங்ல இருக்கிறாரு. கௌதம் மேனன் படத்துல ஷூட்டிங் இருக்கிறாரு. ஷூட்டிங் இல்லாம சரி, சூர்யா வந்தாரு. அவ்வளவு வெளியூர் இருக்காங்க சார், வெளியூர் இருக்காங்க. அஜித் அங்கிருந்து வர்றதுக்கான முயற்சி பண்ணாரு, அவரால் முடியல, பிளைட் கிடைக்கல அவருக்கு. சரி, சூர்யா வந்தார், அதையும் சொல்ல மாட்டீங்க. பரத்யா வந்தார் சொல்ல மாட்டீங்க. சிவகார்த்தி வந்து சொல்ல மாட்டீங்க. ஐயா, இது சட்ட ரீதியான போராட்டமே அல்ல, ஒரு தார்மீக ரீதியாக எங்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துகின்ற ஒரு உண்ணாவிரத போராட்டம். இதுக்கு நீங்க சட்ட ரீதியா போராடுறீங்க, கேஸ் போடல, இதெல்லாம் கேட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படிதான் எங்களுடைய மனக்குமுறலை காட்டுறது? இல்ல, சட்ட ரீதியான ஒரு தீர்ப்பு, ஒரு அரசியல் ரீதியான நிகழ்வுன்னா நீங்க சொல்லலாம். இது ஒரு சட்ட ரீதியான ஒரு நிகழ்வு. சட்ட ரீதியா ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. நீங்களும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க உயர்நீதிமன்றத்தில், கர்நாடக உயர்நீதிமன்றத்தில். அதுதான் ஃபைல் பண்ணினா வேற வேலை இல்லையா எங்களுக்கு? இல்ல, நாங்க மொத்தமா, அதனால மொத்தமான பெட்டிஷன் தான் இது மக்களுடைய பொது பெட்டிஷன். இல்ல, நீங்க இந்த உண்ணாவிரதம் இருக்கிறதுனால இந்த வழக்குடைய போக்குல என்ன மாற்றம் ஏற்பட்ட போது? வழக்குடைய போக்கு மாற்றம் ஏற்படுதோ இல்லையோ, ஆனால் எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் எப்படி வெளிப்படுத்த சொல்றீங்க? ஆளுக்கு பெட்டிஷன் கொடுத்து சொல்றீங்களா? இவ்வளவு பேர் தெளிவு, எத்தனை பேர் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம், எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, அதை பத்தி சொல்லாம வராதால் அவரையும் வரல, இவரையும் வரல, அவரையும் அவங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. வந்தவங்களை பத்தி ஏன் கேட்கல? நீங்க வந்தவங்களை ஏடிஎம்கேவா, இல்ல சூர்யா ஏடிஎம்கேவா, இல்ல பரத் ஏடிஎம்கேவா, ரவிமணி ஏடிஎம்கேவா, இல்ல விக்ரம் சார் வந்தாரு செல்வமணி ஏடிஎம்கேவா? நிச்சயமா எல்லாம் கிடையாது. திரைத்துறையினர் அவர் சொல்றாரு, தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஏடிஎம்கேவா, சேம்பர் வந்து ஏடிஎம்கேவா? நாங்கள் திரைத்துறையினர், எங்களுக்கு அந்த அம்மா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எங்களுடைய நன்றி கடன், எங்களுடைய உள்ள குமரல். இது அநியாய தீர்ப்புன்னு ராம்ஜெத்மல சொன்னப்பதான் எங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு தப்பான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கு நாங்க எங்களுடைய தார்மீகமான எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். சட்ட ரீதியான எதிர்ப்பே கிடையாது. இது
தமிழகம் முழுவதும் மீனவர்கள் போராடி ஒரே நிமிஷம். அந்த திரைத்துறையினர் இந்த அளவுக்கு கொதிக்கிறாரு நம்ம அன்பு சகோதரரு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணார்னு சொல்லப்பட்ட மிக புகழ்வாய்ந்த சிறப்புமிக்க வடிவேல் இதுவரையில ஒரு படத்தில் நடிக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? இந்த திரையுலகம் பேசி முடிக்கிறேன் பிரச்சாரம் செய்தார் என்பதற்காக அதற்கு பிறகு ஒரு படத்துல கூட அவர் நடிக்க முடியாத அளவிற்கு இந்த அரசு நிரூபிக்க முடியுமா? ஒரு படம் கூட நடிக்க முடியாது. திரு ரமேஷ் கண்ணா நான் கேட்ட கேள்வி கேட்டேன். அப்படிலாம் யாரும் சினிமால ஒதுக்க முடியாதுங்க. சினிமால மக்கள் விரும்பினா அவங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சாலும் பாப்பாங்க. மக்கள் விரும்பலையா தூக்கி ஓரமா கட்டிடுவாங்க. புரியுங்களா? நடிச்ச ஒரு படம் வெளியே வரலையா? அவர் நடிக்காம படத்தை தடை பண்ணிட்டோமா? அவர் கதாநாயகன் நடிச்சு வரலையா? விஷயங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஜெயலலிதா அவர்கள் திரைத்துறைக்கு நிறைய செஞ்சிருக்காங்கன்றதுல மாற்றுக்கிறது இல்ல. திமுக தலைவர் அன்றைய முதலமைச்சர் திரைத்துறைக்கு எதுவும் செய்யலையோ? அவரு பண்ணிருக்கிறாரு. இல்ல அவர் கைது செய்யப்பட்டாரு. அந்த ஒரு கைது நியாயமா நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது திரைத்துறையுடைய ஒட்டுமொத்த பார்வையா? எது நியாயமான அவர் கைது செய்யப்படுவதா? அவர் கைது செய்யப்பட்டு இப்ப பேச வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு நீங்க கைது செய்யப்படுவது இல்ல அவங்க ஜெயலலிதா அவர்கள் திரைத்துறைக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, அதனால போராடினீங்க, புரிஞ்சு கொள்ள முடியுது. கருணாநிதியும் நிறைய செஞ்சிருக்காங்க சொன்னீங்க. அவர் பண்ணிருக்காரு இல்லன்னு சொல்லி அவருடைய தீர்ப்புக்கு தான் போராடுறோம். ஐயா, நீங்க ஒரு கைது பண்றீங்க, ஒரு தீர்ப்பு கொடுக்கறீங்க. அந்த தீர்ப்பு எப்படி இருக்கணும்? அவங்க பெயில் அப்ளை பண்றதுக்காகவோ இல்ல ஜாமீன் வழக்காடவோ இல்ல மேல்முறையீடு செலவு கொடுக்கணும். கரெக்டா தசரா ஹாலிடேக்கு இவன் 5 மணிக்கு கொடுத்தா அதுக்கு மேல அப்பீல் பண்ண முடியாது, உள்ள போய் 15 நாள் இருக்கணும். அப்படி இன்னைக்கு கேஸ் மேல போனா அந்த வக்கீல் சொல்றாங்க நான் படிக்கவே இல்லை கேஸ். ஆனா எங்க கட்சிக்கு ஆளுங்க வக்கீல் எல்லாம் படிச்சாங்க இல்லையா? அப்ப இது கேஸ் வரப்போது தெரியும் இல்லையா? ஏதாவது காரணம் சொல்லி அடுக்கடுக்கா என்னுடைய கேள்விக்கு நீங்க எதுவும் பதில் சொல்லல. திமுக தலைவர் கருணாநிதியுடைய கைது நியாயமாக தான் நடந்ததுங்கிறது தான் திரைத்துடைய பார்வை. அதனால போராட்டம் நடத்தல, அப்படிதானே? ரமேஷ் கண்ணா சார், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். திமுக தலைவர் கருணாநிதியுடைய கைது நியாயமா நடந்தது, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆகையினாலதான் எங்களுக்கு திரைத்துறைக்கு நிறைய செஞ்சிருக்கக்கூடிய கருணாநிதியோட கைதுக்கு எதிராக திரைத்துறை போராட்டம் நடத்தல. சரி, கலைஞர் அவர்களை கைது செய்து 100 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சு இது மாதிரி 4 வருஷம் போட்டு 10 வருஷம் நிக்க கூடாது சொன்னா அதுக்கு நாங்க போராடுவோம். நியாயமான தீர்ப்பு வந்தா அடி பண்ணுவோம், நியாயமான தீர்ப்பு வந்தா அடி பண்ணி 10 வருஷம் தடைக்கு எதிராக போராடணும்னா நீங்க மக்கள் பிரதிநிதித்துவ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் போராடி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எல்லாரும் கோர்ட்டுக்கு போக முடியுமாங்க? ஒரு வெளிப்பாடு, ஒரு உணர்வு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா உணர்வை காட்டணும். சகோதரி சொன்னாங்க, வயதானவர் பெண்ணென்று பாராமல் அத்தனை மணி காக்க வச்சு மிக மோசமாக நடந்து கொண்டார் சொன்னார்கள். இதே ஆட்சியில் மருத்துவர் ஐயா அவர்களை கைது செய்து 17 மணி நேரம் பத்தி பேசுவோம். உங்கள்கிட்ட தான் நான் திருப்பி வரேன். இதுல உங்களுக்கு மாற்றுக்கிறது இருக்கிறதா? ஒரு சாலிடாரிட்டியை காட்டுறாங்க. ஒரு பப்ளிக் மூடும் போது திரைத்துறை காட்டுறத நீங்க ஏன் அதற்காக போராடல இதற்காக போராடலங்கிற ஒரு கேள்வி அநியாயமானதுன்னு திரு ரமேஷ் கண்ணா கேட்கிறார். அது நியாயம் இருப்பதா நினைக்கிறீங்களா? நான் இது வந்து நம்ம அதிமுக தலைவி ஜெயலலிதா அல்லது திமுக தலைவர் கருணாநிதி இதையெல்லாம் கடந்து இந்த விஷயத்தை பாருங்க. சட்டம்ங்கிறது வந்து பொதுவான ஒரு விஷயம். நம்ம இதை வந்து இமோஷனல் அப்ரோச்ல மட்டுமே இதை நம்ம வந்து அணுகிட்டு இருக்க முடியாது. அவங்களுடைய போராட்டம்ங்கிறத உணர்ந்துக்கிறேன். நம்ம ஏதாவது என்னன்னா சாலிடாரிட்டியை நான் வெளிப்படுத்துறேங்கிறதுல வந்து யாரும் மாற்று கருத்தே சொல்ல முடியாது. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை நான் எதிர்க்கிறேன் அல்ல நீதிமன்ற தீர்ப்பு கூட விமர்சனத்துக்குள்ள உள்ளாக்கப்பட்டதுதான். அதுல ஒன்னும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஜட்ஜ்மெண்ட் கேன் பி கிரிட்டிசைஸ் பட் ஜட்ஜஸ் கான் பி அட்டாக்ட். அந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமா, நீங்க வந்து ஜட்ஜஸ் வந்து அட்டாக்கும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வந்து திரையுலகினர் வைத்திருந்த ஒரு பேனர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தெய்வத்தை பனிஷ் பண்ற ஒரு ரைட்ஸ் ஒரு மனிதனுக்கு உண்டா அப்படின்னு ஒரு பேனர் வைக்கிறீங்க. இது வந்து டைரக்ட் அட்டாக் ஆன் ஜுடிஷியரி.
இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இது வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது. நான் என்ன சொல்றேன் கரெக்ட், நான் என்ன சொல்றேன் நீங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்புங்கிறது வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு மனவேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குது. அவர் படுகின்ற துன்பம்ங்கிறது எனக்கு மனவேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறதுங்கிறது வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு சாலிடாரிட்டி நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்க நீதிபதியை வந்து ஒரு மனிதர் இதெல்லாம் வந்து போறது இருக்கு இல்லையா, இது வந்து இட்ஸ் அட்டாக் ஆன் ஜுடிஷியரி. இது வந்து நம்ம வந்து இந்த தனிப்பட்ட வழக்குகளுக்கு நம்ம அனுமதிக்கும் போது இது ஒட்டுமொத்தமாக நீங்க ஒவ்வொன்றுக்கு நம்ம சட்டம்னு ஒன்று, சட்டம்ங்கிறது பொதுவான ஒரு விஷயம். சட்டத்திற்கு முன்னால யாரும் சுப்ரீம் கிடையாதுங்கிறது தான் நம்மளோட சட்டத்துடைய ஒரு இதுவே. இது வந்து நம்ம இந்த இடத்துல நீங்க நாளைக்கு வந்து 2Gல இருக்கிறவங்கள அப்ளை பண்ணணும், நாளைக்கு அதுக்கு வந்து போராட்டம் நடத்த வேண்டி இருக்கும், பனிஷ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அல்லது ஏர்செல் மேக்ஸிஸ் இல்ல நீங்க வந்து எல்லா விஷயங்களுக்குமான இதெல்லாம் இருக்கு. நீங்க கேட்ட ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை எதிர்த்து அல்லது நான் வந்து இப்ப இந்த சட்டத்தையே எதிர்த்து நான் வந்து போராடுறேன், இது ரொம்ப மோசமான ஒரு ஆக்ட் அப்படின்னா அதை நான் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்கான போராட்டம் என்பது அப்படிங்கும் போது அது வந்து நம்ம கிரிட்டிக்கலா பார்க்க கூடாதுங்கிறதா. நீங்க வந்து நீதித்துறையை வந்து இப்ப ஜெத்மலானியை மேடம் கோட் பண்ணாங்க. ஜெத்மலானி வந்து இஸ் நாட் அ ஜட்ஜ், ஒரு ஹையர் கோர்ட் தான் அதை தீர்மானிக்கணும் இந்த தீர்ப்புங்கிறது சரியா தவறான்றது. அவர் வந்து மேடம்க்கு அப்பியர் ஆகிற ஒரு அட்வொகேட். அவர் சொல்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு குன்ஹாவுடைய தீர்ப்பை யார் மறுக்க முடியும் சட்ட ரீதியாக அப்படின்னா, யார் வந்து அதை சட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும்னா ஹைகோர்ட் தான் பண்ண முடியும். நிச்சயமா அந்த வாய்ப்புகள் அதிமுகவுக்கு இருக்கவே செய்கிறது, நிறைய அவர்களுக்கு இருக்கவே செய்கிறது. இந்த ஒரு தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அல்ல. உயர் நீதிமன்றத்துக்கு போகலாம், உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. இது இறுதி தீர்ப்பு அல்ல. சட்ட ரீதியாக போராட்டத்துக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. இது ஒரு பக்கம் நடக்கிறது. இன்னொரு பக்கம் போராட்டங்கள், அதிமுகவுடைய போராட்டங்கள் மட்டுமல்ல, பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த திரைத்துறையினர், மீனவர்கள், இந்த போராட்டங்களும் நடக்கவே செய்கிறது. இதுதான் விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறது, விவாதத்துக்குள்ளாக இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு வருத்தப்படுறதுக்கான உரிமைகள் இருக்கிறது, உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த உரிமைகள் இருக்கிறது. சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றிய சில கேள்விகளும் எழுந்திருக்கு. அதுக்கு முன்னாடி திரு பாலு அவர்கள் இடைவேளைக்கு முன்னாடி சொல்ல முற்பட்டார். ஒரு இந்த மாதிரியான ஒரு அரசியல் நிகழ்வு நடக்கிறது, ஒரு தலைவர் சார்ந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது, அவருக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படின்னா தொண்டர்கள் இயல்பாகவே உணர்ச்சி வசப்படுவது அப்படிங்கிறது இன்று நேற்றல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அனைத்து இந்திய அளவுல தொடர்ந்து நடந்து வரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான பார்க்க முடியும். அதிமுக தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது நடக்கக்கூடிய போராட்டங்கள் மட்டும் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, சீழந்து விட்டது அப்படின்னு சொன்னீங்க. பாமக நிறுவனர் கைதான பொழுது பாமக தொண்டர்கள் நடந்து கொண்ட விதம் வேற விதமாக இருந்தது. அதாவது பாமக தொண்டர்கள் கைதானதற்கு பிறகு 13/5/2013 சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசுகிறார்கள். ஏதேனும் ஒரு பொருளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமானால் அதனை ஜனநாயக ரீதியாக அறவழியில் மட்டுமே தெரிவிக்க வேண்டும். எதிர்ப்பை வன்முறை மூலம் தெரிவிப்பது என்பது எவராலும் ஏற்றுக்கொள்ள இயலாது. மேலும் கட்சியினரை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதுடன் அவர்களை சமுதாயத்தின் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும் வழிய சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதற்கு ஒரு தலைமை அனுமதிக்க கூடாது என்று சொன்னவர் மதிப்புமிகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. அந்த கேள்வி உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டுக்கு இன்னொரு குற்றச்சாட்டு பதில் அல்ல. அதிமுக விமர்சிக்கிறீங்க, அதே குற்றச்சாட்டுகள் பாமக மீது இருந்திருக்கிறது. பஸ்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது, கல்வீச்சுகள் நடந்திருக்கின்றன. நீங்க இந்த கேள்வியை அதிமுக மீது, அதிமுக அரசு மீது எழுப்பக்கூடிய தார்மீக உரிமை பாமகவுக்கு இருக்கிறது. நிச்சயமா இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது அந்த கைது நடவடிக்கை என்பது மிக கொடூரமாக நடத்தப்பட்ட ஒரு கைது நடவடிக்கை. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அனுமதிக்கப்பட்ட ஒரு போராட்டத்தை தடுத்து நிறுத்திய பிறகு மருத்துவரையா அவர்கள் அந்த இடத்திற்கு செல்லும் போது போராட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அதற்கு முன்பாகவே அவரை கைது செய்து 17 மணி நேரம் அவரை ஒரு பேருந்தில் அமர வைத்து விடியற் காலை 3 மணிக்கு தமிழகத்திலேயே மிக கொடுமையாக தயவுசெய்து முடிச்சிடறேன். திருச்சியிலே கொண்டு போய் அவருடைய வயதென்றும் பாராமல் உள்ளே வைத்து அவர் இன்றைக்கு ஒரு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு கொண்டு சென்றார்கள். இன்றைக்கு சரியா இல்லையா அதற்கு பிறகு நடக்கக்கூடிய வன்முறை நியாயப்படுத்தக்கூடியதா? அதுதாங்க சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அன்றைக்கு நாங்கள் சொன்னோம் இது பாட்டாளி மக்கள் கட்சி செய்யவில்லை, இவர்கள் மற்றவர்கள் சமூக விரோதிகள் இதனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்லு தப்பு இல்ல, நான் வேண்டானே சொல்லலன்றல. ஏன் நான் பறக்குறீங்க? இன்றைக்கு ஒருவரை எப்படி கைது செய்து கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்த ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு துடிக்கிறார். வீரபாண்டிய ஆறுமுகம் என்ற ஒருவரை கைது செய்து பல ஊர்களில் இழுத்தடித்து அவர் இறப்பதற்கு காரணமாக சிறையில் அடைத்த அரசு இந்த அரசு. அதுபோன்று பல நிகழ்வுகளை இன்றைக்கு
முதலமைச்சர் அவர்கள் கைதானது அதிமுகவினர் வன்முறை செய்யறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டக்கூடிய சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய தார்மீக உரிமை நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது. ஏனென்று வட மாவட்டங்களில் அன்று ராமதாஸ் கைது பஸ் ஏரியவில்லை, அதுக்கு நேரம் அந்த எங்களுக்கு தான் அந்த உரிமை, தார்மீக உரிமை எங்களுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய இருங்க நான் பேச முடிகிறேன். மிகப்பெரிய அளவில் இந்த வழக்கால் பாதிக்கப்பட்டு 8000 பேர் சிறை சென்ற நாங்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்றோம் இந்த போராட்டத்தை, இந்த வன்முறையை இந்த அரசு, இந்த காவல்துறை திட்டமிட்டிருந்தால் நிச்சயமாக தடுத்திருக்க முடியும். தமிழக முதலமைச்சர் இங்கிருந்து பெங்களூர் செல்வதற்கு முன்பாகவே ஒரு அறிவிப்பை விடுத்து எந்த தீர்ப்பு வந்தாலும் நீங்கள் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் இது போன்ற வன்முறைகளை தடுத்திருக்க முடியும். அதே போன்று மிக கேலி கூத்து தமிழகத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதிமுகவினர். நான் ஒரே ஒன்று இன்றைக்கு அவர் சிறைக்கு சென்றதற்கு பிறகு இவர்கள் செய்யக்கூடிய கூத்து பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. மரத்தை வெட்டினோமா, ஜாதி கலவர மத கலவரத்தை தூண்டோமா? நாங்க ஜாதி கலவர மத கலவரம் தூண்டல, மரத்தை வெட்டி ரோட்ல போடல. கேள்வி கேட்டாலும் எந்தவித இடையூறு இல்லாமல் பஸ் எரிப்புகளுக்கும் பாமகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அனைத்து வழக்குகளும் எங்கள் மீது போடப்பட்டிருக்கிறது. அனைத்து வழக்குகளையும் நீதிமன்றத்தில் சார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரையில் எத்தனை பேர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது, எத்தனை பேர் சிறையில் அனுப்பப்பட்டார்கள்? மிக மோசமான அரசியல் இந்த காரியங்கள் இவர்கள் செய்திருப்பது. நிகழ்வுகளுக்கு பிறகு கைதுகள் நடந்திருக்கிறது, அரசு நடந்திருக்கிறது. எத்தனை பேர் கைது பண்றாங்க? எத்தனை பேர்? 24 பேர். 8000 ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி, நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன கட்சி, அவர்களை 8000 பேர் கைது செய்கின்ற போது மிகப்பெரிய கட்சி என்று சொல்லக்கூடிய தமிழகம் எத்தனை பேரை கைது செய்திருக்க வேண்டும்? எத்தனை பேரை குண்டர் சட்டத்தில் போட்டீர்கள்? எவ்வளவு மோசமானது! பாட்டாளி மக்கள் கட்சியிடமிருந்து அந்த இழப்பீடை பெற்றீர்கள். இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு ஏற்பட்ட இழப்புகளை அதிமுகவிடமிருந்து இந்த அரசு பெருமா நான் கேட்கிறேன். மாமல்லபுரத்தில் இவர்கள் நடத்திய மாநாட்டில் ஏற்பட்ட இழப்புகளை இவர்கள் தலைவர் கொடுப்பாரா? செல்வி ஜெயலலிதா மீதும் பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம் மீதும் இந்த அரசு இந்த இழப்பீட்டை பெறுவதற்கான வழக்கை முதலில் இதற்கான இழப்பீடை வழங்க வேண்டும். சட்டத்தில் இருக்கிறது. அதிமுக கிட்ட வசூல் செய்ய திரு ஹரி அவர்களே, அதை நாங்கள் நிச்சயமாக எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் முடிச்சிடறாங்க. என்ன கேள்வி கூத்து நான் சொன்னா நீங்க கூட எல்லாம் இவர்கள் எல்லோரும் அந்த அம்மாவை எப்படிதான் ஏமாத்துறாங்கன்னு தெரியல. இந்த கட்சிக்காரங்க இன்றைக்கு முதலமைச்சரா பதவியேற்கும் போது குலுங்கி அழுகுறாங்க. ஏமாற்றம் இல்லைங்க, மன்னிக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு நீங்க கேலி கூத்துற வார்த்தையை சொல்றதுக்கு பாமக எங்கள் உணர்வு. நாங்கள் ஜாதி அரசியல் செய்யல, மத அரசியல் செய்யல. பாமக நிறுவனர் கைது எப்படி அப்படியே இருப்பாங்க. யார கைது செஞ்சாங்க? தொண்டன் உணர்ச்சி வசப்படுவதற்கும் இந்த நாட்டை ஆள்பவர்கள் உணர்ச்சி வசப்படுவதற்கும் தொண்டர்கள் மன்னிக்க வேண்டும். படுகொலை செய்யப்பட்ட பிறகு 2 தினங்களில் ஒரு ராஜீவ்காந்தி அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக என்ற பொழுது எப்படி பதவியேற்றார் என்பதை நாங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு அலுவலகத்திலும் ஜெயலலிதா அவர்களுடைய படம் இருக்கிறது. எப்படி ஒரு குற்றவாளியினுடைய படம் ஒரு அரசு அலுவலகத்தில் ஜெயலலிதாவுடைய படம் இன்றைக்கு எப்படி ஒரு ஜாதி கலவரத்தை ஒரு கட்சி தலைவராக இருக்க முடியும்? இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய படம் அலுவலகங்களில் கட்சி நடத்துபவர் தலைவரே அல்ல. நம்ம கொள்கை ரீதியா கொண்டு போவோம்னா எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி, தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தொடர்ந்து சொல்லி வந்த விஷயம் சட்டம் ஒழுங்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக அதிமுக ஆட்சியில் இருக்கிறது. இதுதான் அதிமுக அரசாங்கத்துடைய மிகப்பெரிய சாதனையாக யூஎஸ்பியாக நீங்க சொல்லி வரக்கூடிய விஷயம். காஞ்சிபுரத்தில் நடந்த பஸ் எரிப்போ அது போன்று ஆங்காங்கே நடந்த கலவரங்களோ இதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் ரசிப்பார்களா இருந்தா? ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி வெடிச்சு போற அளவுக்கு இவங்க நடத்தியது போற ஒரு கலவரமோ உயிர் சேதமோ இல்ல. அந்த நாளில் அந்த முடியாமல் குஜராத்தில் நடக்காத, மன்னிக்க வேண்டும், குஜராத்தில் நடக்காத கலவரமா?
இல்ல போத்ரா ரயில் எழுப்பு விட தமிழ்நாட்டுல எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? நாங்க அவங்க மாதிரி போய் சொல்ல விரும்பல. இவங்க எல்லாம் செஞ்சுட்டு எதிரிகள் செஞ்சாங்க, நாங்க செஞ்சதா சொல்றாங்க. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அங்கொன்னு இங்கொன்னு தவறு நடந்திருக்காங்க. பஸ் எரித்தது அதிமுகவினர் தான், அங்க வன்முறை நடந்தது அதிமுகவினர் தான் சொல்றீங்களா? அது சட்டப்படி நிரூபிக்கப்படட்டும். கைது செஞ்சிருக்காங்கல்ல, காவல்துறை கைது செஞ்சிருக்காங்கல்ல, சட்டப்படி நிரூபிப்பாங்கல்ல, அன்னைக்கு தெரிய வருமல்ல யார் என்பது. சட்டம் தெரிவிக்கட்டும், நீதிமன்றம் தெரிவிக்கட்டும். ஏன் நாங்க சொல்ல முடியாதா? ஏன் எதிர்கட்சியில இருந்து உள்ள பூந்து சட்டம் ஒழுங்கு கெடுக்க? ஏன்னா ஆளாளுக்கு கவர்னர் வரைக்கும் போறாங்களே, சட்டம் ஒழுங்கு காப்பாத்துங்க, சட்டம் ஒழுங்கு. போய் வந்தோடனே சகோதரர் என்ன சொன்னார்? இன்னைக்கு எல்லா தீர்ப்பு கொடுத்திருக்கிறது யார்? அதே நீதிமன்றம் தானே. இது இந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்திருக்கிறது ஐயா, இது ஊழல் வழக்கல்ல, இது தற்காலிக தீர்ப்பு. அவரும் இது சுப்ரீம் கோர்ட் சொல்லல அம்மாவை. ஒன்ஸ் ஃபார் ஆல் இட்ஸ் finished. her life is finished in politics. முடிந்து விட்டது, அவர் ஜெயிலில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லல. ஒரு தனி நீதிமன்றம் ஒரு தவறான தீர்ப்பை சொல்லி இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். திரு கார்த்திகை செல்வன் அவர்கள்ட்ட எடுத்து போக விரும்புறேன். இப்ப அதிமுகவினரோ போராட்டம் நடத்துறவங்களோ இந்த தீர்ப்பே ரொம்ப அதீதமாக இருக்கிறது. இந்த 100 கோடி, அதுவும் வந்து வழக்கு தீர்ப்புல வந்து அவங்க நடத்தப்பட்ட விதம், இதுலெல்லாம் இந்த ஒரு தீர்ப்பின் மீதும் நடத்தப்பட்ட விதம் மீதும் பல விமர்சனத்தை இவங்களும் போராட்டம் நடத்துறவங்களும் மற்றவர்களும் எழுப்புறாங்க. அதுல முகாந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லன்னு நினைக்கிறீங்களா? நடத்தப்பட்ட விதம் அப்படிங்கறது எனக்கு புரியல, எதை நீங்க மீன் பண்றீங்கன்னு. ஒரு நாள் முழுக்க வந்து நீதிமன்றத்துல இருக்க வைக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். 100 கோடி குவாண்டம் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிற சைஸ் ஆஃப் த அமௌண்ட்ங்கிறது வந்து பெருசா இருக்குங்கிறது உண்மையா இது ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வா தான் இருந்திருக்குது. இது சட்ட ரீதியா பார்த்தோம்னா இது வந்து முதல்ல எல்லா கட்சிகளுமே எப்பவுமே வந்து சட்டத்தை விட்டுட்டு முதல்ல இமோஷன்ஸ்குள்ள தான் போயிடுறாங்க. அது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல, நீங்க பேசின பாமகவாகட்டும் மற்ற எல்லா நிகழ்வுகள்லயும் உடனடியாக பாதிக்கப்படுறதுங்கிறது பொதுமக்களும் அல்ல பொது சொத்துக்களும் தான் பாதிக்கப்படுது. அதை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை தான் வந்து எல்லா தலைவர்களும் எடுக்கணும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு குரூஷியல் டைம்ல அதை எடுக்க முடியாம ஆயிடுது. 2-3 நாட்கள்ல அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறை கும்பல் இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி சாதி வெறியர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினர் அது மாதிரி சொல்லக்கூடாது. எல்லா அரசியல் கட்சிகளும் இது தவிர்க்க முடியாத ஒன்று. சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நேற்று முந்தினெல்லாம் வந்து இப்படி நடக்குது, பஸ் எரியுது, இப்படி நடக்குதுன்னு சொல்றதும் தவிர்க்க முடியாது. ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு என்ன சொல்றாங்க, இந்த சொல்லக்கூடிய செய்திக்கு என்னுடைய பதில் அவர் சொல்லுகிறார், எல்லோரும் செய்கிறார் என்று சொல்லும்போது தனிமைப்படுத்த விதத்தில் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசிய தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. இந்த பாமக அதிமுக இடையிலான அரசியலாக இது பாக்குறதை விட்டுட்டு அது பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லா கட்சிகளுக்கும் ஒவ்வொரு அரசியல் இருக்கிறது. இந்த வழக்கும் கூட ஒரு அரசியல் ஆதாயத்துக்கான விஷயங்களாக மாற்றத்துக்கான எல்லாருமே முயற்சிகள் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த பொதுவாக எந்த ஒரு பிரச்சனைனாலும் இந்த மாதிரி இமோட்டிவ் இஷ்யூஸ்ல உடனடியா பாதிக்கப்படுறதுங்கிறது பொது சொத்துக்களுக்கான சேதம்ங்கிறதுல பல முறை சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைரக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆனாலும் யாரும் இதை பின்பற்றுவதில்லை. அதிகாரத்தில் இருக்கும் போது நாம் மற்றவர்களை சொல்றோம். ஆனால் நம்ம இப்ப என்னன்னா புதிதாக ஒரு அரசாங்கம் பதவியேற்ற பிறகு இன்னும் கூட அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம்னு நான் சொல்ல வரேன். நடுவுல வந்து 2-3 நாட்கள் அரசாங்கம் இல்ல, கவர்னர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்டா இருந்தாரு, அது வேறு. மறுப்பீங்களா இப்ப புதிய அரசாங்கம் வந்த பிறகு நிச்சயமாக ரிலேட்டிவ்லி கட்டாயம் குறைஞ்சிருக்கு. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மிக அமைதியான ஒரு சூழல் தான், பெரும்பாலும் அமைதியான சூழல் அப்படிங்கறத நம்ம ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்ல தான் பார்க்க வேண்டியிருக்குது. முதல் நாளை விட குறைந்திருக்கிறது அப்படிங்கறத தாண்டி அமைதிங்கிறது நான் என்ன சொல்றேன்னா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத விஷயங்கள் தான் அமைதிங்கிறது. பொதுமக்கள் முகம் சுளிக்காத அளவுல இருக்கணும். அந்த அமைதிக்கு இப்ப வந்து எந்த அளவுல இருக்குங்கிறது நீங்களே புரிஞ்சுக்க முடியும். நான் அதாவது பஸ்தரிப்பு போன்ற விஷயங்கள்லாம் குறைந்திருக்கிறது, கடையடைப்புங்கிறது குறைந்திருக்கிறது. ஆனால் கடையடைப்பு எத்தனை பேர் அவர்களாக முன்வந்து அடைக்கிறாங்கிறது நீங்க யோசிச்சு பார்க்கணும். மனசாட்சியோட நம்ம இதுல வந்து நீங்க வந்து இந்த கட்சி அந்த கட்சியில எந்த கட்சி வந்தாலும் ஒரு அச்சுறுத்தல் அவங்களுக்கு தானாக உருவாகிறது. அவங்களுக்கு அந்த அச்சுறுத்தல் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை, ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற போலீஸோட கடமையும் கூட. நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பிசினஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டியதும் போலீஸோட கடமை. இதை தாண்டி இந்த வழக்குல நீங்க கேட்ட மாதிரி சட்ட ரீதியாக பார்க்கும்போது இதுல சில அதிகப்படியான விஷயங்கள் இருக்குது. சட்ட ரீதியாகவே கூட உச்சநீதிமன்றமே ஏற்கனவே இருக்கிற டைரக்ஷன்ஸ்ல அலாவுதீன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் வழக்குல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு ட்ரையல் கோர்ட் அந்த தண்டனையை அறிவிக்கின்ற போது அவர்களுக்கு வந்து he has been found guilty அப்படின்னு அறிவித்த பிறகு 1 நாளோ 2 நாட்களோ நேரம் அவகாசம் கொடுத்து
ப்ராசிக்யூஷனுக்கும் அவகாசம் கொடுக்கணும், அக்யூஸ்டுக்கு அவகாசம் கொடுத்த பிறகுதான் நீங்க குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸை கொடுக்கணும். அதாவது அப்படிங்கிற குற்றவாளின்னு அறிவித்த பிறகு சில நாட்கள் கழித்த பிறகுதான் எத்தனை ஆண்டுகள் தண்டனை அவர்களுக்கு அதுக்கு இந்த தண்டனை குறைப்பதற்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் முன்னேற்பாடாக அவர்கள் ஆர்கியூ பண்றதுக்கான ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, எல்லாமே இருக்கு. இதுல என்ன சொல்லப்படுதுன்னா அதுலயே இன்னொரு செக்ஷன்ல சொல்றதும் கூட, சப்போஸ் இவங்க அடுத்த கட்டமாக இதை வந்து எதிர்த்து மேல்முறையீடு போகும்போது ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கையே இந்த தீர்ப்பினை கூட வந்து அவங்க ரத்து செய்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு இந்த டைரக்ஷன்ஸ்ல. இதுவும் இதுல கணக்கில் எடுக்கப்படுது. ஆனால் என்ன சொல்றேன்னா இவங்களுக்கு சட்ட ரீதியாக பல விஷயங்கள் இப்ப அவைலபிளா இருக்கு. அதிமுக தலைவர் ஜெயலலிதா தன்னை இன்னசென்ட் ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் பல படிகள் இருக்குது, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நீங்க சொல்றது போல ஒரு விஷயம் வருது. லாலு பிரசாத் யாதவுடைய சமீபத்தில் கிடைத்த ஒரு தீர்ப்புல கூட, லாலு பிரசாத் யாதவுக்கு கிடைத்த தீர்ப்புல கூட ஒரு நாள் அவர் குற்றவாளி என்று சொல்லப்படுகிறது. அவர் சொல்வது போல சில நாட்களுக்கு பிறகுதான் லாலு பிரசாத் யாதவுக்கு இவ்வளவு ஆண்டுகள் தண்டனைன்னு சொல்லப்படுது. அது இந்த வழக்கில் பின்பற்றப்படல அப்படின்னு சொல்றாங்க. திரு உன்ஹா அவர்கள், இந்த நீதிபதி அவர்கள் காலை நீங்கள் குற்றவாளி என்று சொன்ன பிறகு நீங்கள் சொன்னதை போன்று இவர்கள் இந்த வழக்கில் தண்டனை கிடைக்கும் என்ற எண்ணத்திலேயே இவர்கள் முதலில் செல்லவில்லை. கேளுங்க, இல்லங்க, ஒரு வழக்கறிஞரா நான் சொல்றேங்க, நான் சொல்றேன் அரசியல்வாதியாகவோ நான் வந்து ஒரு குற்றவாளியாகவோ நான் பார்க்கல. நான் ஒரு வழக்கறிஞர், ஒருவருக்காக ஆஜராக செல்வன், இரண்டையும் எதிர்பார்த்து செல்வோம் தான் வழக்கறிஞர். நான் இந்த வழக்குல இந்த குற்றவாளி என்று சொன்னதற்கு பிறகு எனக்கு அவகாசம் ஒரு நாள் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் இவர்கள் சொன்னார்களாம். இவர்கள் அன்றைக்கு சொல்லி இருந்தால் அதற்கு பிறகும் அவர் நீதிபதி தீர்ப்பு வழங்கினால் கார்த்திக் சொல்வதை போன்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் உடனடியாக மாலை 3 மணி என்று சொன்னவுடன் உடனடியாக அந்த எனக்கு இந்த இவ்வளவு தண்டனை கொடுப்பது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, உடனடி சரியில்லை என்று சொல்லுகிறார். எனவே சந்திப்பதற்கான செயல்களை அவர்கள் செய்யட்டும். நிச்சயமா லீகல் சைட்ல நிச்சயமா இவருக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டைஸ் நமக்கு இருக்காது. ஆனாலும் கூட எந்த குறிப்பிட்ட வழக்குல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் என்ன பார்த்தோம்னா, ஒரு டேட் நீங்க திருப்பி பிக்ஸ் பண்ண பிறகு அந்த டேட்ல வர சொல்லி அவங்களுக்கு ரெலவென்ட் மெட்டீரியல்ஸ கொடுக்க வச்சு அவங்க வந்து தண்டனையுடைய கால அளவை குறைப்பதற்கான அவகாசம் கொடுக்கப்படணுங்கிறது டிரெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் சென்டென்ஸ்ங்கிறது இருக்கு. கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்டனை வழங்க போகிறோம், உங்களுக்கு வழங்க போகிற தண்டனை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். கேட்டார்கள் மாற்றுக்கிறது இல்ல. மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்க இன்னொரு காரணம், மிகப்பெரிய ஒரு அழுத்தம், பாதுகாப்பு இல்லை, வருவதற்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னதின் காரணமாக நீதிபதி அந்த கேள்வியை எழுப்புகின்ற பொழுது இவர்கள் சொல்லலாம், எனக்கு இன்னும் 2 நாள் அவகாசம் வேண்டும், இது தொடர்பாக சொல்வதற்கென்று ஒரு மனுவை நேரடியாக முன்பே நாங்கள் தயாரித்து வைத்திருப்போம். ஒருவேளை சொன்னால் உடனடியாக என்னென்ன கொடுக்க வேண்டும் என்ற மனு இருக்கும். அன்றைக்கு இந்த மனுவை தயாரித்து கொண்டு போனார்களா? இல்லை. இது சட்ட தீர்ப்புக்கு எதிரான போராட்டங்கள் உணர்ச்சி மயமானதா, ஆதாயம் தேடலா, வழக்கமானதா? நேர்களே, உங்களுடைய பார்வையின நீங்களும் குறுஞ்செய்தி வாயிலாக உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யலாம். இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில விரிவாக விவாதித்து வருகின்றோம். திரு ரமேஷ் கண்ணா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இதுல இன்னொரு விமர்சனமும் இன்னைக்கு திரைத்துறையினர் போராட்டம் நடத்தினதுல இன்னொரு விமர்சனமும் வைக்கப்பட்டது. ஏன் இந்த உண்ணாவிரத்துல யாரும் பேசவே இல்லை, யாரும் கருத்துக்களை தெரிவிக்கவில்லை, ஏன் இது ஒரு மௌனமான உண்ணாவிரதமா நடந்தது அப்படிங்கிறது? அதாவது இந்த உண்ணாவிரதம் வந்து எப்படின்னா, நாங்க பேசியிருப்போம், ஆனா என்ன பேசணும்னு சொன்னாங்க, கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்து அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, நம்ம ஏதாவது தப்பா யாராவது பேசிட்டு அது மொத்தமா திரையுலகத்துக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடும். ஏன்னா உணர்ச்சி நீங்க பாக்குறீங்களே, உணர்ச்சி எல்லாருமே கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? இதுல நீங்க கேட்டீங்களா யாருமே கலந்துக்கலன்னு? இதுல தயாரிப்பாளர் சங்கம், சேம்பரு, விநியோக சங்கம், திரையாளர் உரிமையாளர்கள், தெற்சி திரைப்பட தமிழ்நாடு திரைப்பட கொடுத்தாங்க. காவிரி விவகாரத்தினால கொடுக்கப்பட்டது, இதனால கொடுக்கப்பட்டது அப்படிங்கும்போது நீங்க தனிப்பட்ட முறையில் ஆயிடுது. ஆனா ஒரு மேடையில சொல்லும் போது அது மொத்த தமிழ் திரையுலகத்தின் குரல் ஆயிடுது இல்ல? அதுதான் அங்க இருக்கிறவங்களுடைய எண்ணம்னு புரிஞ்சுக்கலாமா? உள்நோக்கத்தோட கொடுக்கப்பட்டதான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது தான் அங்க இருந்தா உங்களுடைய எண்ணமா புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லையா? நிச்சயமா அது உள்நோக்கத்தோட கொடுத்தா தீர்ப்பு புரிஞ்சுக்கிறது சொல்றேன். உள்நோக்கத்தோட கொடுக்கப்பட்டிருக்கலாமே. இப்ப இங்க நிகழ்ச்சிகள்ல பேசுறீங்க, பேட்டிகள்ல பேசுறீங்க, இதுதான் உங்களுடைய கருத்து. பொது என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்போ நான் சொல்றேன் கேளுங்க. ராம் ஜெத்மலானி சொன்னாரு, அவர் வந்து நிகழ்ச்சியில பேசலையே, அவர் தன்னுடைய கருத்து சொல்றாரு, இது தப்பான ஒரு தீர்ப்புன்னு. அது மாதிரி தப்பான தீர்ப்பு, இது உள்நோக்கத்தோட கொடுத்துற தீர்ப்பு. 5 நாள் தசரா லீவ் வருது, அதுக்கப்புறம் அப்பீல் பண்ண முடியாது, இப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறாங்க. என்ன அர்த்தம்? 20ஆம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்படுது. அதற்கு பிறகு பாதுகாப்பு காரணம் கோரி தீர்ப்பு வந்து ஒத்திவைக்க சொல்லி யார் கேட்டது? ஜெயலலிதா அவர்கள் கேட்கலையா? ஜெயலலிதா தரப்பு கேட்கலையா?
7 கேட்டா நீங்க சொன்னீங்க 27 மணி நேரம் அப்பீல் பண்ண முடியாதுமா, தசரா ஹாலிடேஸ் இருக்குன்னு. இல்ல அப்ப காலையில அவர் சொன்னாரு ஒரு நாள் அவகாசம். நீதிமன்றம் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த தேதியில் தீர்ப்பு வைக்கின்ற போது ஜெயலலிதா தரப்பினுடைய வழக்கறிஞர் முதலில் புரிந்து கொண்டு இந்த தேதி வேண்டாம், இதற்கு மேல் எங்களால் அப்பீல் செய்வதற்கான அந்த சூழல் இல்லை, வேறு தேதியில் மாற்றி வையுங்கள் என்று சொல்ல வேண்டியவர்கள் நீங்கள் அதை செய்யாமல் நீதிமன்றத்தை போய் குறை சொல்வது என்பது தப்பு. இப்படி ஒரு தீர்ப்பை, ஒரு தவறான தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு சரி, இந்த வழக்கு பொய் வழக்கு ஒரு நல்ல தீர்ப்பு ஒரே நிமிஷம் 100 கோடி ரூபாய் அபராதம் என்று நியாயமான தீர்ப்பா நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். அதாவது 66 கோடி ரூபாய் தவறாக சொத்து சேர்ப்பது என்று சொல்லுகிறார். நீதிபதி தமிழ்நாட்டில் 2 செய்தி பேசுறாங்க. யாரு குற்றம் செய்யல, யாரு ஊழல் பண்ணல, இது ரொம்ப மோசமானது. மக்களுடைய மனநிலையை, அவர்களுடைய மனநிலையை மாற்றுவதும் அது கரப்ட் பண்றது மாதிரி இது தவறானது. ஏன்னா ஊழலுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் 2G ஊழலை மிகப்பெரிய அளவு விமர்சனம் செய்திருக்கக்கூடிய சூழலில் ஊழல் என்பது யார் செய்தாலும் எதிர்ப்பதற்கான மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது தவறான கருத்துக்களை பரப்புவது என்பது மிக மோசமானது. அதே போன்று 100 கோடி ரூபாய் இந்த வழக்கில் 100 கோடி ரூபாய் ரொம்ப சாதாரண. ஏன் சொல்றேன்னா நீதிபதி சொல்றார் இந்த நகைகளை பார்க்கும்போது எனக்கு தலை சுத்துகிறது என்கிறார். அதே போன்று அங்க இருக்கக்கூடிய ஆவணங்களை மன்னிக்க வேண்டும். அந்த நகைகள் எல்லாம் அம்மா திரைப்படங்களில் அவர்கள் கதாநாயகன் 1000 ரூபாங்க ஒரு பவுன் நிறைய போயிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஊழலை பற்றி ஒரு கருத்து சொன்னீங்க. இந்த ஒரு ஊழல் மக்களுக்கு அந்த ஒரு 2G பற்றி நீங்களுமே குறிப்பிட்டீங்க. இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது இருக்கு அப்படிங்கறத மறுக்கிறீங்களா? அதாவது குற்றச்சாட்டு உள்ளது நீதிமன்றத்தில் பாமக 2G விமர்சனம் செய்யாமல் நிச்சயமா நான் சொல்றேன். சொத்து வழக்கை தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி விமர்சனம் செய்யாமல் இருக்கிறதா? அதே போன்று ஒரு குற்றச்சாட்டு, ஒரு வழக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது நடந்து வருகிறதா? உலகம் முழுவதும் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒன்று சொல்லுகிறேன். ஊழல் என்பது யார் செய்தாலும் ஊழல் என்று உறுதி செய்யப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுவதும் அதை புறக்கணிப்பதும் முக்கியமானது. இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடியது என்னவென்றால் 2G வழக்கு என்பது மிக உச்சநீதிமன்றத்தால் கண்காணிக்கக்கூடிய ஒரு வழக்கு. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி மீண்டும் சொல்கிறேன், ஒன்றை பதிவு செய்து விடுகிறேன். அவர் ஒரு கல்லூரிக்கு 2வது ஆண்டிற்கு கொடுத்த ஒரு ரெனிவல் என்ற ஒரு நிலைக்காக இல்ல இதுங்க நான் சொல்றேன். அதில் எத்தனை ரூபாய் பெற்றார், எங்கே பெற்றார் என்பதல்ல, அது ஒரு சட்டவிரோதமாக அந்த அனுமதி கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு, உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவோடு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த வழக்கு 2G போல அதுலயும் இன்னும் தீர்ப்பு வரல, குற்றச்சாட்டுகளா தான் இருக்கு. ஆனா அதே பெனிஃபிட் ஆஃப் டவுட் நீங்க 2Gக்கும் கொடுக்கணும் இல்லையா? நீங்க நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குற்றச்சாட்டு எழுகின்ற பொழுது, ஒரு தகவல் வருகின்ற பொழுது அது மக்கள் மத்தியில், ஊடக மத்தியில் மிகப்பெரிய விவாதிக்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் ஒரு ஊழல் என்பது யார் செய்தாலும் அதை எதிர்ப்பதற்கான மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது யார் செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது. இன்றைக்கு ஒரு நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியதற்கு பிறகு, ஒரு ஊழல் என்று உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்தில் ஊழல் இல்லை, இவர் இதுபோன்ற சொத்துக்களை சேகரிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு இவர்கள் பேசணும். இன்றைய தேதியில் பொறுத்தவரையில் அவர் குற்றவாளி, நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்க குற்றவாளி. இதுபோன்ற போராட்டங்கள் குற்றம் நிரூபிக்கப்படவில்லைன்னு சொன்னது பிறகு அவங்க பேசணும். அதாவது இந்த சூழலில் இதுபோன்ற போராட்டங்கள் நடக்குவது நீதிமன்றத்தினுடைய அவமதிப்புக்கு உட்பட்ட காரியங்கள். இது போன்ற போராட்டங்களை வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்காக உண்ணாவிரதம் இருக்கலாம். தொலைக்காட்சியில அன்றைக்கு நான் விவாதத்துக்கு வரும்போது திருப்பி போட்டு காட்டினீங்க. சேரத்துக்கு உடைக்கிறாங்க, கடையை மூட சொல்றாங்க, வாகனங்களை உடைச்சாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? திரைத்துறை உண்ணாவிரதம் இருந்தா அதை விமர்சிக்கிறாங்க. என்ற பெயரில் அதிமுக நடிகர்கள் செய்த உண்ணாவிரதம் இல்ல, யாராவது எதிர்த்தாங்களா? இது அதிமுக திரைத்துறையினர் தான் நடக்கிறாங்க. யாராவது சொன்னாங்க? ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, திரு ரமேஷ் கண்ணா ஐயா ஒரு நிமிஷம் இருங்க தயவுசெய்து. நான் அதிமுக கிடையாது, நான் அந்த பக்கம் பேசவும் இல்லை.
நடக்கவில்லை விஸ்வரூப நிகழ்ச்சிக்கு. அதுக்கு எதிர்த்து நான் கமல் சாரி சப்போர்ட்டா பேசினேன். திரைத்துறையோட ஆதங்கம் இது. விஸ்வரூபத்துக்கு பிரச்சனை வந்த போதும், துப்பாக்கிக்கு பிரச்சனை வந்த போதும், பல திரைப்படங்களுக்கு பிரச்சனை வந்த போதும் ஏன் இது போன்ற போராட்டங்கள் உண்ணாவிரதங்களை திரைத்துறையினர் நடத்தல? மாறாக இப்ப இப்படி ஒரு பிரச்சனை நடத்திருக்கிறோமே. இல்ல உண்ணாவிரதம் நடத்தி நாங்க பேசுறேன், நான் பேசுறேன். துப்பாக்கிக்கு பிரச்சனை வந்த போது உண்ணாவிரதம் ஒரு மத சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கு எப்படி உண்ணாவிரதம் நடத்த முடியும்? துப்பாக்கி ஒரு இலங்கையில இருந்து ஒரு படம் இருக்கிறாரு, அதற்கு எப்படி நம்ம எங்களுடைய தார்மீக எதிர்ப்பு நாங்க தெரிவிச்சிருக்கிறோம். இல்ல அது அந்த லெவல்ல சொல்ல முடியும். அதுக்கு போய் நான் திரைத்துறையில ஒரு படத்துக்கு பிரச்சனை வருதுன்னா தார்மீக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறீங்க. ஆனா ஒரு அரசியல் தலைவருக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது தெரிவிச்சிருக்கிறோம். இது அரசியல் நீங்க தான் இப்ப அரசியல் சொல்றீங்களா ஒழிய இது அரசியலே கிடையாது. இது எங்களுடைய தமிழக முதல்வர் அவங்க தவறான ஒரு நீதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சொன்னதுனால நாங்க ஏத்துக்கிறோம். ராம் ஜெத்மலானி சொன்னதுனால நாங்க ஏத்துக்கிறோம் தவறான நீதி. அதுக்கான ராம் ஜெத்மலானி கார்த்திக் கிட்ட கேட்கறதுக்கு உங்கள்கிட்ட அதை நாங்க ஏத்துக்கிறோம். இல்ல ராம் ஜெத்மலானி சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்க. ராம் ஜெத்மலானி இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் ஆஜரா இருக்காரு அப்படிங்கிற ஒரு பட்டியல் தெரியும் தானே உங்களுக்கு? ஓரளவுக்கு தெரியுங்க. ஒரு வக்கீல் என்ற முறையில அவர் கூட இன்னைக்கு பாமக காரனுக்கு மட்டும்தான் ஆஜராகன்னு சொல்ல மாட்டார். வக்கீல் அவர்கிட்ட போகும்போது அவர் எல்லாருக்கும் தான் ஆஜராவார். ஆனால் ஒரு மூத்த வழக்கறிஞர் வழக்குகளை பற்றி பேசும்போது இந்த வழக்கில் உள்ள பற்றி பேசும்போது மூத்த வழக்கறிஞர் தான். மனுஷன் மூத்த வழக்கறிஞர். அவருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சீங்களா இல்லையா? ஜெத்மலானி அவர்களை பற்றி விவாதம் மீண்டும் மீண்டும் வரும்போது சொல்ற 100 கோடி ரூபாய் என்பது அதிகம் என்று சொல்றாரு. இந்தியாவிலேயே அதிக கட்டணம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர் ஜெத்மலானி அவர்கள் தான். ஜெத்மலானி விடுதலை புலிகளுக்காக கூட ஆஜராகிறார். விடுதலை புலிகள் விஷயத்துல அவர் சொல்றத அதிமுக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கறதும் கேள்வி இருக்கு. ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இன்னைக்கு திரைத்துறையினர் போராட்டம் நடத்துறாங்க, மீனவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அதிமுகவை தாண்டிய ஒரு சிம்பத்தி இன்னைக்கு இந்த வழக்குல இருக்கு அப்படின்னா ஆஸ் ஆஃப் டுடே இருக்கு அப்படின்னு நம்ம இருப்பீங்களா? சிம்பத்தி நீங்க இந்த போராட்டங்கள் இதெல்லாம் இயல்பா தன்னெழுச்சியாக நடக்கின்ற போராட்டங்கள், இயல்பா நடக்கிற போராட்டங்கள் ஒரு பகுதி. அது கட்சிக்காரங்க நடத்துவாங்க, கட்சியில சிம்பத்தியா இருக்கிறவங்க நடத்துறாங்க. திரைத்துறையினருடைய விஷயத்துல நான் ஏன் அது விமர்சனத்தோட பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒண்ணு திரைத்துறையினர் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அவங்க உண்ணாவிரதத்துக்கோ அல்லது இந்த மாதிரியான ஒரு குறைந்தபட்ச கருத்து தெரிவிக்கிறாங்க. நான் கேட்கிறேன். உண்ணாவிரதம் கூட இருக்க சொல்லல, வேற விஷயங்கள் சொல்ல வரல. ஒரு பொதுவான விஷயங்கள்ல எத்தனை விஷயங்கள்ல அவங்க இந்த விஷயங்கள் நாட்டுக்கு எதிராக இருக்கு. இப்ப ஊழல் நீங்க ஏன் திரைத்துறையினர் இந்த விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? அந்த விஷயம் சொல்ல நான் எதை சொல்ல வரேன்னா, நீங்க இப்ப ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் இப்ப அவர் என்ன சொல்றாரு, இது இந்த வழக்கு என்பது தவறாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்கன்னா, ஒரு ஊழல் வழக்குல தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இமோஷன்ஸ்குள்ள போகக்கூடாதுங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இது XRY வச்சுக்கோங்க. இது அதிமுக தலைவியோட வழக்குங்கிறத விட்டுட்டு வேற யாரோ ஒருத்தரோட வழக்காக வச்சு பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல தீர்ப்பு இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது ஒரு மதர் கேஸ். நீங்க டிஸ்ப்ரோபோர்ஷன் கேஸ்ல டிவிஎஸ்சி கேசஸ்ல 18 ஆண்டுகள் நடந்த ஒரு வழக்கு, இந்தியாவில் பல வழக்குகளுக்கு முன்னுதாரணமாக இருந்த ஒரு வழக்கு. அதுக்கு பிறகுதான் மாயாவதி உள்ளிட்டவர்கள் மேல எல்லாம் வழக்கு வந்தது. இந்த வழக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பார்த்திருக்குது, நிறைய சட்ட ரீதியான விஷயங்களை கத்துக் கொடுத்திருக்குது. வழக்கறிஞர்களுக்கே கூட இந்த விஷயங்களை அதுல செய்ய முடியுமான்னு பார்க்க வச்ச விஷயங்கள். இதுல போய் நம்ம திரைத்துறையினர் ஒரு முடிவை சொல்லும் போது ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. தீர்ப்பை நம்ம இந்த தீர்ப்பு தவறுங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயர்நீதிமன்றங்கள் தான் சொல்ல முடியுமே தவிர தனிப்பட்ட நபர்கள் சொல்றது. ஏன்னா இவங்களோட வீட்டில் ஜுடிஷியல நீங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் விமர்சிக்கலாம், தப்பே நான் சொல்லல. இது தவறு என்பது இதுல அவரு இந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணிருக்காருங்கிற விஷயங்களுக்குள்ள நான் போக வரல. ஆனால் உங்களுக்கு சட்ட ரீதியான விஷயங்கள் இருக்கும்போது இப்ப திரைத்துறையினர் ஒரு பகுதி வந்திருக்கிறாங்க. திரைத்துறையினர் எத்தனை பேர் இதுல ஏன்னா ஏற்கனவே போன ஆட்சியிலேயே நீங்க பாத்தீங்க, ஒரு கூட்டத்துல திடீர்னு அஜித் சில விஷயங்களை சொன்னார், எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு. இதுல அந்த மாதிரி இருந்ததா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திரைத்துறை பொதுவானது இது அழுத்தம் கொடுத்து நீங்க வந்திருக்கீங்க ரமேஷ் கண்ணா, நான் இல்லன்னு சொல்லல. ஆனால் அத்தனை பேரும் இங்க வந்தாங்களா? எவ்வளவு நேரம் இருந்தாங்க? 15 நிமிடம் 10 நிமிடம் கணக்கு காமிச்சிட்டு போனவங்களும் இருந்தாங்க. நம்ம அதை அதனால இது எல்லாத்தையுமே திரைத்துறையினர் ஒட்டுமொத்தமா போனாங்க முடியாது. அதான் ஒரு நிமிஷம் சொல்றேன், அதைத்தான் நாங்க சொல்றோம்.
நாங்க இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முடிவு செய்யப்பட்டு காலையில 6 மணி தான் பந்தல போட்டு அவசரமா முடிவு எடுக்கப்பட்டது. ஒரு விஷயத்துல திரைத்துறையினர் ஒரு கருத்தை பதிவு பண்ணும்போது எல்லா தலைவர்களும் வந்தாங்க இல்லையா? ரொம்ப குறிப்பா மற்ற துறைகள் நாங்க நடத்தி இருந்து அழுத்தம் கொடுத்தா எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்காங்க. விருப்பப்பட்டவர்கள் வந்தாங்க. ஒரே விஷயம் விருப்பப்பட்டவர்கள் வந்தாங்க. நாங்க யாரையும் அழுத்தம் கொடுக்கல, யாரையும் வந்து நாங்க கூப்பிடல. கட்டாயமாக இன்னைக்கு வந்திருக்கிறவங்க விருப்பப்பட்டு வந்திருப்பாங்க. பெரும்பாலும் அதுல நான் மாற்று கருத்து சொல்லல. நிறைய பேர் தன்னெழுச்சியாக தங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துறாங்க. ஆனால் நான் இதுல என்ன குறிப்பா சொல்ல விரும்புறேன்னா, இது தனிப்பட்ட அதிமுக தலைவி சம்பந்தப்பட்ட வழக்கை விமர்சிக்கிறோன்ற பேர்ல திரையுலகங்கள் ஒரு கருத்து சொல்லும் போது பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்துது. நீங்க இன்னைக்கு ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய எண்ணம் இளைஞர்கள் மத்தியில் அவர்கள் எதுல கருத்து சொல்லணும் முதலமைச்சராக அதனால அவங்க தனிப்பட்ட மனுஷன் அவங்க பார்க்கல. ஒரு நாட்டின் முதலமைச்சர் ஒரு தனிநபர் எந்த விஷயத்துல கருத்து தெரிவிக்கணும் அவர் முடிவெடுக்கணும். எந்த விஷயத்துல ரியாக்ட் பண்ணுங்கிறது அவங்க தான் முடிவெடுக்கணும். ஏன் இதற்காக பேசல அப்படின்னு நம்ம கேட்பது பொருத்தமா இருக்குமா? இல்ல, ஒரு துறை நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு துறை நிச்சயமா இதுல முடிவெடுத்து நீங்க வரலாம், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எதுக்கெல்லாம் வருங்க போது கேள்வி எழதான் செய்யும். இந்த விமர்சனங்களும் சேர்ந்து எழுகிறது. உங்களுடைய பார்வை நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். தீர்ப்புக்கு எதிரான போராட்டங்கள் உங்களுடைய பார்வை என்ன நேயர்கள் என்று கேட்டிருந்தோம். மக்கள் கருத்து என்ன பார்ப்போம். தீர்ப்புக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த ஒரு போராட்டங்கள் என்பது உணர்ச்சி மயத்தால் நடக்கக்கூடிய போராட்டங்களே என்று 56%, இது ஆதாயம் தேடல் என்று 38%, இது வழக்கமானது என்று 6% சொல்லியிருக்கிறார்கள். இது வழக்கமானதுதான் என்று 6%, இது ஆதாய தேடலுக்காக நடத்தப்படுகின்ற போராட்டங்கள் என்று 38%, இது உணர்ச்சி மயத்தால் தான் நடக்கக்கூடிய போராட்டங்கள் என்று 56% சொல்லியிருக்கிறார்கள். நேற்றைய மக்கள் கருத்தையும் சேர்த்தே பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு அனுதாபம் மக்கள் மத்தியிலே இந்த வழக்கில் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. போக போக என்ன நடக்கிறது, பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஒரு வழக்கு எந்த திசையில் பிரயாணிக்க இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் இது ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, சட்ட ரீதியாக போராட வேண்டிய ஒரு விஷயம். அதற்கான வாய்ப்புகள் ஜெயலலிதாவுக்கும் மற்ற மூவருக்கும் இருக்கவே செய்கிறது. அதுவும் அவர்கள் செய்யவே செய்கிறார்கள். அதிமுகவும் சொல்வது போல இறுதி தீர்ப்பல்ல, உயர்நீதிமன்றம் இருக்கிறது, உச்ச நீதிமன்றம் இருக்கிறது, சட்ட வாய்ப்புகள் இருக்கவே செய்கின்றன. இந்த போராட்டங்களும் இன்னொரு பக்கம் நடக்கவே செய்கின்றன. அது மீதான விமர்சனங்களும் அது சரியானது என்ற ஒரு பார்வையும் ரெண்டுமே இருக்கத்தான் செய்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற CR சரஸ்வதி அவர்களுக்கும், பாலு அவர்களுக்கும், கார்த்திகை செல்வன் அவர்களுக்கும், திரு ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.